Good morning, everyone. I'm Kishore Narayan. I'm from NAMES Bhubaneswar. Right now, I'll be teaching you Animal Kingdom. I'm from my niche rank is 854, and I'll be handling virus questions for you. So last time we had done one session of Animal Kingdom. We'll be continuing with that. ஸோ இன்னைக்கு நம்ம ரெண்டாவதா அனிமல் கிங்டம் பார்க்க போறோம். போன வாட்டி நம்ம டீனோ ஃபோர்ஸ்ல கடைசியா நிப்பாட்டிருந்தோம். இப்போ நம்ம அங்கிருந்து அடுத்ததா அடிச்சுக்கிறோம். ஸோ திருப்பி நம்ம உங்களுக்கு எல்லா கிரைட்டீரியா ஆஃப் கிளாசிபிகேஷனும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல இருந்து தான் நம்ம இப்போ நம்மளுடைய பிளாட்டி ஹெல்மெண்ட்ஸ் பேர் தான் ஆரம்பிக்க போறோம். இப்போ நம்ம பிளாட்டி ஹெல்மெண்ட்ஸ் பார்ப்போம். பிளாட்டி ஹெல்மெண்ட்ஸ்னா இந்த பிளாட்டி ஹெல்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது தட்டை புழுக்கள்னு போன வாட்டியே நான் சொன்னேன். அது ஒரு புழு இருக்குன்னா அதோடைய கண் பகுதி இது வந்துட்டு பின் பகுதின்னு வச்சுப்போம். அப்போ முன்பகுதிக்கும் பின்பகுதிக்கும் நடுவுல என்னெல்லாம் இருக்கோ அந்த எல்லா பாட்டுமே தட்டையா இருக்கும். அதாவது மேல இருந்து கீழே நம்ம சப்பையா அடிச்ச மாதிரி இருக்கும். அப்போ இதனுடைய வடிவம் நம்ம மேல இருந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு வட்டமாவோ உருண்டையாவோ தெரியலாம். ஆனா உருண்டை புழுக்கள்ல இருந்து இதுக்கு என்ன வித்தியாசம்னா, உருண்டை புழுங்கிறது ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும். ஆனா இது அப்படி இருக்காது. இது வந்துட்டு ஒரு பேப்பர் மாதிரியே தெரியும் நமக்கு. அதுதான் முக்கியமான வித்தியாசம் அப்படின்னா அதை நம்ம சொல்லணும். இப்ப நம்ம எப்படி இதை வகைப்படுத்துறோம் அப்படிங்கிற பாத்துருங்க. இப்ப நம்ம திருப்பி போன வாட்டியில இருந்து நம்ம பண்ண மாதிரியே இந்த வாட்டியும் என்னெல்லாம் இருக்கு, அதாவது ஒரு வகைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குழுக்கும் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு குழுலையுமே எப்படி எல்லாம் நம்ம வகைப்படுத்துறோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரிதான் இப்போ நம்ம பார்க்க இப்போ முக்கியமா இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, இந்த இடத்துல பாருங்க டார்சோ வென்ட்ரலி பிளாட்டெண்ட் பாடி, அதுதான் மேல இருந்து கீழே அமுங்கப்பட்ட உருவம் அப்படின்னு சொன்னேன். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இது தட்டை புழுக்கள் பிளாட் வேர்ம்ஸ். பிளாட்னா என்னது, மேல இருந்து கீழே அமுக்கிருப்போம். அதனால புழுவுக்கு தட்டை புழுக்கள். But these are mostly endoparasites found in it. இது ரொம்ப முக்கியமான. அப்போ நான் போன வாட்டியே நான் செஞ்ச மாதிரிதான் இதுல ஒரு வகைக்குமே தனிப்பட்டதா என்ன சிறப்பு இருக்கு, அப்புறம் அதுக்கு குழுவா அதுக்கு என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப தனிப்பட்ட சிறப்பு இதுக்கு என்னன்னா, இது ஒரு பாரசைட்னா என்ன இருக்கா, இன்னொரு உயிரினத்து மேல வாழக்கூடிய உயிரினம். இன்னொரு உயிரினத்து இருந்தாதான் அது தன்னுடைய வாழ்க்கையை நடத்த முடியும். அதுக்கு பேருதான் பாரசைட். பாரசைட்னா எண்டோ அப்படின்னா உள்ள, ஒரு உயிரினத்துக்கு உள்ள போய் வாழும். அதனாலதான் இதுக்கு பேர் எண்டோ பாரசைட். எக்டோ பாரசைட் அப்படின்னா ஒரு உயிரினத்துக்கு வெளியே வாழ்ந்து அதுல இருந்து அது தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே எடுத்துக்கும். கொசு கூட சொல்ல முடியாது, பேன் நம்ம தலையிலேயே வாழும். ஆனா தலைக்கு உடம்புக்கு வெளியே தான் வாழுது. அதனால அது எக்டோ பாரசைட். எண்டோ பாரசைட்னா நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற சில புழுக்கள், வயிற்றுக்குள்ள பாசியோலா அப்படின்னு முக்கியமா நம்மளுடைய ஈரல் லிவர்ல இருக்கும். அதனால அது லிவர் ஃப்ளூக்குன்னு சொல்லுவாங்க. ஃப்ளூக்குன்னா இது இங்க புழுவதான் ஃப்ளூக்குன்னு சொல்றாங்க. அப்போ பாசியோலா அப்படின்னு ஒரு புழு இருக்கு, அதுக்கு பேர் லிவர் ஃப்ளூக். இது நம்மளுடைய ஈரல்ல வாழும். அதே மாதிரி டீனியா அப்படின்னு இருக்கு, இது நம்ம குடல்ல வாழும். குடல்ல ரொம்ப ஏதோ நெளிகிற மாதிரியே சில பேஷண்ட்ஸ் வருவாங்க. நீங்க மெடிசன் போனீங்கன்னா வயிற்றுக்குள்ள ஏதோ நெளிகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேஷண்ட்ஸ். அப்போ அதுக்கு காரணமா இந்த டீனியா இருக்கலாம். டீனியாங்கிறது சில வேளையில 6 அடிக்கும் கூட வளரக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய உயிரினம் அது. இது நம்ம குடல் பகுதி ஃபுல்லா கூட ஆக்கிரமிச்சுக்கிட்டு வளரும். அப்ப இது உடம்புக்குள்ள இருக்கு. அதனால இதுக்கு பேர் எண்டோ பாரசைட், எக்டோ பாரசைட் கிடையாது. சரிங்களா? வேற என்ன இதை பத்தி சிறப்பம்சமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ். ஹூக்ஸ்னா என்னது, சக்கர்னா என்னது. ஹூக் அப்படிங்கிறது கொக்கி, சக்கர் அப்படிங்கிறது நீங்க இந்த ஆக்டோபஸ்ல பாத்துருக்கீங்கன்னா அதோடைய கையில எல்லாம் ஒரு இடத்துல போய் பிடிமானத்துக்காண்டி நல்லா பிடிச்சு இருக்கிறதுக்காண்டி சில அதுக்குன்னு தன்னுடைய உடம்புல சிறப்பா சில விஷயம் இருக்கு. அதுக்கு பேரு சக்கர். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும். இதுதான் அதோடைய உடல். அப்படின்னா கொக்கி மாதிரி இருக்கும் சில விஷயம். இது எங்கேயாச்சும் பிடிச்சுக்கிறதுக்கு சக்கர் அப்படின்னு சில விஷயம் இருக்கும். இதை வச்சு ஏதோ ஒரு சுவத்திலேயோ எதுலயோ போய் இது ஒட்டிக்கும். அப்ப இங்க இது எதோட போய் ஒட்டிக்கும் அப்படின்னா நம்மளுடைய உடலோட தான் போய் ஒட்டிக்கும். இதுதான் நம்மளுடைய குடல் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இது நம்மளுடைய குடல்னா, இது அந்த புழுனா, இந்த குடலோட நல்லா பிடிச்சு இருக்கிறதுக்காண்டி இந்த விஷயத்த பயன்படுத்தும். இதுக்கு பேரு ஹூக், இதுக்கு பேரு சக்கர் அப்படின்னு நீங்க வச்சுக்கணும். புரியுதுங்களா? இப்ப இங்க இருந்து நம்ம திருப்பி வேற என்னெல்லாம் இதுல சிறப்பம்சமான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இந்த ஹூக்ஸும் சக்கரும் இந்த பாராசிட்டிக் ஃபார்ம்ஸ்ல இருக்கும். சம் ஆஃப் தெம் அப்சர்வ் நியூட்ரியன்ஸ். நம்ம உடல்ல நம்ம சாப்பிடுற எல்லாத்தையுமே இது தன்னுடைய வாழ்க்கைக்காண்டி பயன்படுத்தும். இது தன்னுடைய உடல் வழியாவே உள்ள உறிஞ்சுக்கும். அப்போ இதுக்குதான் இந்த ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து வேற என்ன இருக்கு இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல அடுத்த முக்கியமான விஷயம் என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் கால்டு ஃபிளேம் செல்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க எக்ஸாம்ல ரொம்ப 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 ஃப்ரீக்வெண்டா வரக்கூடிய ஒரு கேள்வி இது. ஃபிளேம் செல்ஸ்னா என்னது? ஃபிளேம் செல்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு 2 பயன்பாடு. ஃபிளேம் செல்லுங்கிறதுக்கு 2 பயன்கள் இருக்கு. ஒன்னாவது எக்ஸ்கிரீஷன், அதாவது கழிவுகளை வெளியேற்றுறது. 2வது தன்னுடைய உடல்ல எவ்வளவு தண்ணி இருக்குங்கிறத அதுவே தனக்கு பிடிச்ச மாதிரி உடல்ல இருக்கிற தண்ணி அளவுகளை அது சரியான அளவுல அது வச்சுக்கிறதுக்காண்டி பயன்படுது.
ஃபிளேம் செல்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்கிரீஷன் தான், கழிவுகளை வெளியேற்றுறது. ஆஸ்மோ ரெகுலேஷன் அப்படின்னா உடல்ல எவ்வளவு தண்ணி இருக்குங்கிறத அது வந்துட்டு கண்காணிச்சுட்டு அது சரியான நிலையில அது வச்சுக்கும். அதனால இது வந்துட்டு இந்த ரெண்டு விஷயத்துக்கும் பயன்படுறது தான் இந்த ஃபிளேம் செல்ஸ். ஸ்பெஷலைஸ் செல்ஸ் கால் ஃபிளேம் செல்ஸ் ஹெல்ப் இன் ஆஸ்மோ ரெகுலேஷன். ரொம்ப முக்கியமான வார்த்தை இது, எக்ஸாம்பிள் கேட்பான். எக்ஸ்கிரீஷனா ஆஸ்மோ ரெகுலேஷனா எது இதோட பயன்னா, ரெண்டுமே இதோட பயன்கள் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அப்ப இது நம்ம இன்னொன்னு கடைசியா இருக்கிறது ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி. நீங்க இந்த ஒரு புழுவை நீங்க எடுத்து, இதுல முக்கியமா ஒரு புழு இருக்கு பிளனேரியா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிளனேரியாங்கிற புழுவை நீங்க எடுத்து நீங்க அதை வெட்டுனீங்கன்னா, அதாவது நீங்க அதை வந்துட்டு ரெண்டா வெட்டிட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு பிளனேரியா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை இந்த இடத்துல நீங்க வெட்டிட்டீங்க, அப்போ உங்களுக்கு ரெண்டு பகுதிகள் வந்துருமா? இதுல என்ன சிறப்புன்னா, இந்த பகுதி உதாரணத்துக்கு இது தலைப்பகுதின்னு வச்சுக்கோங்க, இது கண்ணுன்னு வச்சுக்கோங்க. இது கண்ணு மாதிரி தெரியல, ஒரே ஒரு கண்ணு வளர்ந்துருக்கேன், சைட்ல இருந்து பாக்குறீங்களா, இது ஒரு கண்ணுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இதுல இருந்து மட்டுமே ஒரு முழு புழு வளர்ந்துரும். அதே மாதிரி இது கால் பகுதினா இதுல இருந்து மட்டுமே ஒரு முழு புழு வளர்ந்துரும். இதுக்கு பேரு தான் ரீஜெனரேஷன். அதாவது தன்னுடைய அரையா வெட்டப்பட்ட உடல்ல இருந்தும், அரையாலோ கால் பகுதியாவோ இல்ல 3 பகுதியாவோ நீங்க பிரிச்சு வெட்டுனீங்கன்னா கூட இதனால திருப்பி தன்னுடைய மொத்த உடலை கொண்டு வந்துக்க முடியும். அதுக்கு பேரு தான் ரீஜெனரேஷன். இது நீங்க பிளனேரியால நல்லா பார்க்க முடியும். புரிஞ்சுதா? இதுதான் உங்களுக்கு முக்கியமா சிறப்பம்சங்களா என்ன இருக்கு அப்படிங்கிறது இது. மிச்சப்படி பொதுவா நம்ம பாக்குறப்ப என்னெல்லாம் நம்ம பார்ப்போம், எல்லா குழுவையும் நம்ம பாக்குற எல்லா மிச்ச அந்த சாதாரணமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அங்க வர எல்லாத்தையும் இப்போ இருக்க பாத்துருக்கோம். இங்க பாருங்க, செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட். செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட் அதாவது அப்படின்னா என்னது? போன வாட்டியே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஏதாவது இப்போ நான் ஒரு வார்த்தையா நான் விளக்கிட்டு இருக்க மாட்டேன். ஹெர்மாஃப்ரோடைட் அதாவது ஒரே உடல்ல ரெண்டு ஆண்குறியும் இருக்கும், பெண்குறியும் இருக்கும். அதுதான் ஹெர்மாஃப்ரோடைட் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். அதே மாதிரி இது இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன், அதாவது உடலுக்குள்ளேயே தான் குழந்தையோட வளர்ச்சி இருக்கும். இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் அதாவது வளர்ந்த அந்த உயிரினமும் குழந்தையா இருக்கிற உயிரினமும் ஒரே மாதிரி இருக்காது. அதுதான் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் வேற பைலாட்ரலி சிமெட்ரிக்கல். எதனால அது பைலாட்ரலி சிமெட்ரிக்கலா இருக்கு? ஏன்னா அது சட்டையா இருக்கிறப்போ ரெண்டு பக்கம் சப்பட்டின்னு மேல இருந்து அடிச்சிருப்பான். அப்படி அடிக்கிறப்ப ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். அடுத்தது இதுதான் நம்ம ட்ரிப்ளோபிளாஸ்டிக்கா படிக்கக்கூடிய குழு. இது ட்ரிப்ளோபிளாஸ்டிக். அதுக்கு அடுத்து ஏசிலோமீட்டர். ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஏசிலோமீட்டர் என்ன ஞாபகம் இருக்கு? நம்ம ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னா 3 லேயர் இருக்கும், செல்களால 3 லேயர். இது கரு வளர்ச்சி அப்போ 3 லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்கிறது தான் ட்ரிப்ளோபிளாஸ்டிக். அப்ப என்னெல்லாம் லேயர் இது? முதல் லேயர் என்னது? எண்டோடம். வெளியே உள்ள இருக்கிறது எண்டோடம், வெளியே இருக்கிறது எக்டோடம். ட்ரிப்ளோபிளாஸ்டிக் நடுவுல. அப்ப இதுல என்ன இருக்கும்? இதுல மீசோடம் இருக்கும். எவ்வளவு நேரமா நம்ம பார்த்தது சீலன்ட்ரேட்டா, டீனோபோரா, அதுல எல்லாம் மீசோடம் இருக்காது, மீசோக்ளையா தான் இருக்கும். ஆனா இதுல மீசோடம் வந்திருக்கும். ஏசிலோமீட்டர் என்னது? அந்த மீசோடம்குள்ள எந்த ஒரு ஓட்டையோ துளையோ இருக்காது. அதுக்கு பேரு தான் ஏசிலோடம். புரிஞ்சுதா? அவ்வளவுதான். இதோட இது முடிஞ்சது. அதுக்கடுத்து இதுல என்னெல்லாம் உதாரணம் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. டீனியா, பேசியோலா. நான் சொல்லிட்டேன், உங்க என்சிஆர்டி புக்ல வெளியே இருக்கிற இந்த எக்ஸாம்பிள்ஸ் தனியா போட்டுக்கிறது மட்டும் கிடையாது, நீங்க உள்ள படிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு உதாரணம் கிடைக்கும். உதாரணத்துக்கு இது பிளானேரியா. இப்ப இந்த 3 தான் உங்க புக்ல இருக்குன்னா இந்த 3 மட்டும் தான் கேட்பான். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்க புக்கை எடுத்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் வரைபடம் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்க பாத்துக்கணும். இதை பாத்தீங்கன்னா இதுதான் டீனோபோரா. இது டீனோபோருக்கான உதாரணம் உங்களுக்கு பார்த்த உடனே தெரியணும். இதை பார்த்தா உங்களுக்கு இதுதான் பிளாட்டிஹெல்மின்தஸ்க்கான உதாரணம் பார்த்த உடனே தெரியணும். இது டேப்வர்ம், ஏன்னு போட்டுக்கிறது இது டேப்பம், பின்னு போட்டுக்கிறது இது லிவர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதுக்கு அடுத்து நம்ம 5வது நம்மளுடைய பைலம் தான் கொடுத்திருக்கோம். இந்த 5வது பைலம் தான் என்னது? நம்மளுடைய அடுத்த பைலம் தான் ஆஸ்டெல்மென்தஸ். ஆஸ்டெல்மென்தஸ்ங்கிறது ரவுண்ட் வார்ம்ஸ் அப்படின்னு இருக்கு. இன்னொரு பேரு ஆஸ்டெல்மென்தஸ் சொல்லலாம், ரவுண்ட் வார்ம்ஸ் சொல்லலாம், அல்லது இன்னொரு பேர் என்னன்னா நெமட்டோட்ஸ். இன்னொரு பேர் இதுக்கு இருக்கு, நெமட்டோட்ஸ் அல்லது நெமட்டோடா, ரெண்டுமே சொல்லலாம். நெமட்டெல்மென்தஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹெல்மென்தஸ் அப்படின்னாலே புழுன்னு அர்த்தம். இதை நீங்க வந்துட்டு படிக்க நீங்க வந்துட்டு அடுத்து நீங்க பாப்பீங்க. இது ஹெல்மென்தஸ் அப்படின்னாலே புழுதான். பிளாட்டி ஹெல்மென்தஸ்னா பிளாட்டா இருக்கிற புழுன்னு அர்த்தம். நெமட்டெல்மென்தஸ்னா உருண்டையா இருக்கிற புழுன்னு அர்த்தம். சரிங்களா? நம்ம இங்க வருவோம். இப்ப இதுல என்னெல்லாம் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குன்னா, இது சர்க்குலர் இன் கிராஸ் செக்ஷன். நீங்க சில வேளை இந்த பாத்ரூம்ல நெளிகிற சில புழுலாம் இருக்கும், அது வந்துட்டு நெமட்டெல்மென்தஸாவும் இருக்கலாம், அனலிட்ஸாவும் இருக்கலாம், ஆர்த்ரோபோடாவும் இருக்கலாம். எப்படி நீங்க இதை தனியா நீங்க பிரிச்சு வச்சு அதை கண்டுபிடிச்சு சொல்ல முடியும் அப்படின்னா, அதை சைட்ல இருந்து அதை நீங்க தலைப்பகுதியோ வால் பகுதியில இருந்தோ பார்த்தா அது உருண்டையா தெரியும். அதுக்கு பேருதான்
என்னது நெமட்டோட்ஸ்ன்னு சொல்றோம். அதாவது உருண்டை புழுக்கள் தான் நெமட்டோட்ஸ். இது கிராஸ் செக்ஷன் பாத்தீங்கன்னா சர்க்குலர்னா வட்டமா இருக்கும், வட்ட வடிவத்தில் இருக்க கிராஸ் செக்ஷன் அதுதான் நெமட்டோட்ஸ். ஃப்ரீ லிவிங், இது எந்த வேற உயிரினத்து மேலேயும் சார்ந்து வாழாது. ஆனா நம்ம பிளாட்டிஹெல்மின்தஸ் பார்த்தோம்னா அது சார்ந்துதான் வாழும். அதுவும் எங்க வாழும், உடலுக்குள்ள வாழும். அதனால இது எந்தோ பாரசைட். ஆனா இது சார்ந்து வாழக்கூடிய உயிரினம் கிடையாது, அதனால இது ஃப்ரீ லிவிங். அதே மாதிரி இது எந்த இடத்துல வாழும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்வாட்டிக்காவும் இருக்கலாம் அல்லது டெரஸ்ட்ரியலாவும் இருக்கலாம். மனுஷங்க அது போயிருக்கு, திருப்பி கொண்டு வரேன். சர்க்குலர், அதுக்கடுத்து இது பாத்தீங்கன்னா ஃப்ரீ லிவிங், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது அக்வாட்டிக்காவும் இருக்கலாம் அல்லது டெரஸ்ட்ரியலாவும் இருக்கலாம். அப்படின்னா என்ன பார்த்தோம், அக்வாட்டிக்னா தண்ணிக்குள்ள வாழக்கூடிய, டெரஸ்ட்ரியல்னா நிலத்து மேல வாழக்கூடிய. இது ரெண்டாவும் இருக்கலாம். இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் கிடையாது, ரெண்டு விதமாவும் இருந்துக்கலாம். அதுக்கடுத்து வேற பார்த்தோம்னா ரொம்ப நம்ம சாதாரணமா பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் சொல்லிதான் இது பைலேட்டரலி சிமெட்ரிக்கல். அதாவது ஒரே ஒரு இது பைலேட்டரலி சிமெட்ரிக்கல். இங்க நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இது பார்த்தா உருண்டையா இருக்கே ரேடியலி சிமெட்ரிக்கல் கிடையாது அப்படின்னா கிடையாது, இது பைலேட்டரலி சிமெட்ரிக்கல். ஏன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய அந்த புழு இப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இங்க ரெண்டு கண் இருக்குன்னா இது பைலேட்டரலி சிமெட்ரிக்கலா தான் இருக்க முடியும். ஏன்னா இந்த ஒரு பிளேனை வச்சுதான் நீங்க இதை ரெண்டு அரை பகுதிகளா பிரிக்க முடியும். நீங்க இதை சைட்ல இருந்து விட்டீங்கன்னா ஒரு கண் ஒரு பக்கம், இன்னொரு கண் இன்னொரு பக்கம் போயிடும். அப்ப அது சரியான விதமான பிரிவினையா இருக்காது. அதனால இது வந்து பைலேட்டரலி சிமெட்ரிக்கல்னு சொல்றோம். புரிஞ்சுதா? அதுக்கு அடுத்து வேற என்னெல்லாம் விஷயம் இருக்கு, ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இந்த இடத்துல ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்குது. இங்க இருந்து எல்லா உயிரினங்கள்லயுமே நம்ம அடுத்து பார்க்க போற எல்லா பைலாவுமே ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான் இருக்கும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து இது ட்ரிப்ளோபிளாஸ்டிக், நம்ம போன வாட்டி நம்ம பார்த்த அதே மாதிரி தான். அதுக்கடுத்து இங்க கொடுத்துருக்காங்க இது சூடோசீலோமேட்டுக்கு இருக்கிற ஒரே உதாரணமான குழு இது மட்டும்தான். வேற எதுலையுமே சூடோசீலோமேட் வராது. அதே மாதிரி பிளாட்டிஹெல்மின்தஸ் தவிர எங்கேயுமே ஏசிலோமேட் வராது. பிளாட்டிஹெல்மின்தஸ் தான் ஏசிலோமேட், நெமட்டோடா தான் சூடோசீலோமேட். இதுக்கு அடுத்து வர்ற எல்லாமே சீலோமேட்ஸ் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து வர்ற எல்லாமே சீலோமேட்ஸ் தான். அதே மாதிரி இந்த இடத்துலதான் அலிமெண்டரி கெனால் வெல் டெவலப்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கும். அலிமெண்டரி கெனால் வெல் டெவலப்டுனா என்னதுப்பா, முறையா வாயும் வயிறும் உடலும் கழிவு பகுதியும், அதாவது கழிவை வெளியேற்ற பகுதியும் எல்லாமே ஒழுங்கான விதத்துல முறையா இப்பதான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மிச்சம் எந்த பைலம்லயும் இதை நம்ம பார்க்க முடியாது. முறையா இந்த இடத்துலதான் சரியான விதமா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு, மஸ்குலர் ஃபேரிங்ஸ். அதாவது ஃபேரிங்ஸ்னா என்னதுப்பா, உங்க தொண்டையில இருக்கிற ஒரு பகுதி தான் ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ்னா தொண்டை, மூக்கு, அந்த எல்லா பகுதிகளையும் இணைக்கக்கூடிய அந்த பகுதி தான் ஃபேரிங்ஸ். அது நல்லா தசையும் திசுவுமா நல்ல வலுவான ஒரு கட்டமைப்பா அமைஞ்சிருக்கிறது. முறையா இந்த பைலம்ல தான் பார்க்க முடியுது, வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அதே மாதிரி இந்த அலிமெண்டரி கெனால் கம்ப்ளீட்டா இன்கம்ப்ளீட்டா அப்படின்னு பார்த்தோம்னா இது கம்ப்ளீட் அலிமெண்டரி கெனால், கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். அப்படின்னா என்ன பார்த்தோம், கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா வாயும் வயிறும் வெளியேற்ற பகுதியும் வேற வேறையா இருக்கும். ஒரே துளை வழியா உள்ள சாப்பாடு எடுத்துக்கிறதும் வெளியே அனுப்புறதும் ஒரே துளை வழியா கிடையாது, ஆனா வேற துளை வழியா நடக்கும். அப்படிங்கிறது கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இன்னொன்று செக்ஸஸ் ஆர் செப்பரேட் செக்ஸஸ்னா என்னது, ஆணையும் பெண்ணையும் நீங்க பிரிச்சு தனியா சொல்ல முடியும். இது முறையா இந்த இடத்துல இந்த பைலம்ல தான் நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல நீங்க பார்த்துக்கோங்க, இதுக்கு ஒரு வாக்கியம் கொடுத்திருக்கா டைஷியஸ் அப்படின்னு. ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த டைஷியஸ் அப்படின்னாலே ஆணும் பெண்ணும் வேற வேற விதமா தெரிகிறதுக்கு பேரு தான் டைஷியஸ். சரிங்களா? ஆண் உடலும் பெண் உடலும் வேற வேற மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம டைஷியஸ் அப்படின்னு நம்ம பயாலஜியில சொல்லுவோம். இது முடிஞ்சிருச்சா? அதுக்கு அடுத்து இந்த டைஷியஸா இருக்குன்னா அப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேற வேற உடல்கள் இருக்குமா அப்படின்னா ஆமா இருக்கும். ஃபீமேல்ஸ் லாங்கர் தேன் த மேல்ஸ். பெண் புழுக்கள் ஆண் புழுக்களை விட நீளமா இருக்கும். இந்த வரைபடத்தை பாத்தீங்க, இது ரொம்ப முக்கியமான வரைபடம். ஃபிகர் 4.10 ரொம்ப முக்கியமான வரைபடம். ஆணும் பெண்ணும் எப்படி இருக்கு, இது ஒரு வட்டப்புழு, இது ஒரு உருண்டை புழுவா. இந்த ஆணை பார்த்துக்கோங்க, ரொம்ப குட்டியா தன்னுடைய வால் பகுதி ஒரு கொக்கி மாதிரியே தெரியும். ஆண்ல வால் பகுதி கொக்கி மாதிரி இருக்கும். ரொம்ப முக்கியம், இதை ஞாபகம். ஆண்ல இருக்கிற வால் பகுதி கொக்கி மாதிரி இப்படி ஒரு பூ போட முடியும். ஆனா பெண்ணுடைய வால் பகுதி கொக்கி மாதிரி முடியாது. அதே மாதிரி பெண் நீளமாவும் இருக்கும். இதை நீங்க ஞாபகம். சரிங்களா? அவ்வளவுதான். இதுல நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் அந்த அளவுக்கு சொல்ல போனா வேற எதுவும் பெருசா கிடையாது. வேற நம்ம பார்க்கணும்னா திருப்பி நம்ம இதுக்குள்ளேயேதான் பார்க்க வேண்டியது இருக்கும். உதாரணத்துக்கு இன்னும் என்னெல்லாம் இருக்கு இந்த விஷயத்துல அப்படின்னா, இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் எடுப்பா, குழந்தை வளர்ச்சி அல்லது கரு சேர்க்கை உள்ள பெண்ணுடைய உடலுக்குள்ள நடக்கும், வெளியே நடக்காது.
டெவலப்மெண்ட்டும் டைரக்ட் தான். அதாவது என்ன சொல்ல வராங்க, டெவலப்மெண்ட் டைரக்ட்னா வளர்ந்த வளர்ந்த உயிரினமும் கருவா இருக்கிற உயிரினமும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், நடுவுல லார்வா வராது. நடுவுல லார்வா வராது. அல்லது இன்டைரக்டாகவும் இருக்கலாம், ரெண்டு விதமாகவும் இருக்க முடியும். அதாவது லார்வா இருக்கலாம், இல்லாமலும் போலாங்கிறத அப்படி சொல்ல வராங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்து கடைசியா இதுக்கு உதாரணங்கள் என்னது, அஸ்காரிஸ் அல்லது ரவுண்ட்வார்ம், புஷெரியா அல்லது பைலேரியாவாம், ஆன்சைக்ளோஸ்டோமா அல்லது பூக்வார்ம். இந்த மூணுமே கொடுத்துருக்காங்க, மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இங்க ஒரு வார்த்தை இருக்கு புஷெரியா அப்படின்னு. இந்த உஷெரியாங்கிறது தான் பைலாரியாசிஸ் ஃபார்ம். பைலேரியாசிஸ்க்கு காரணம். பைலேரியாசிஸ்னா என்னது, பைலேரியாசிஸ்னா யானைக்கால். பைலேரியாசிஸ்னா யானைக்கால். இந்த பைலேரியாசிஸ்னா யானைக்கால் நோய். யானைக்கால் நோய் நீங்க பார்த்துக்கோங்க, கால் வந்துட்டு ரொம்ப வீங்கி இருக்கும். எதனால கால் வீங்குது அப்படிங்கிறது நீங்க வந்துட்டு மெடிசன் வந்தது கடிச்சு படிப்பீங்க. ஆனா இப்போதைக்கு இதுக்கு காரணக்கர்த்தாவா இருக்கிற எந்த புழு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான், இந்த புழு தான். எந்த புழு, நம்மளுடைய புஷெரியாங்கிற புழு. எந்த புழுன்னு கேட்கறப்ப நீங்க பாட்டுக்கு ஆன்சைக்ளோஸ்டோமா எழுதிடக்கூடாது, அஸ்காரிஸ் எழுதிடக்கூடாது. எந்த சரியான இந்த புழுவால மட்டும்தான் அந்த நோயை அந்த நோயை கொண்டு வர முடியும் அப்படின்னா நீங்க அதோடைய பேரு தான் எழுதணும். அதுக்கு அடுத்து கடைசியா இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போற இதுக்கு அடுத்த குழு என்னன்னா அன்னலிடா. அன்னலிடாங்கிறது திருப்பி ரொம்ப பெரிய ஒரு குழு தான். இங்க இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுக்கு மேல வந்துட்டு நான் உங்களுக்கு எல்லா முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லிட்டேன். அதாவது என்ன சொல்றது, முக்கியமான விஷயம் தான் எல்லா குழுக்களுக்கும் பொதுவா இருக்கக்கூடிய சில விஷயத்த நான் சொல்லி முடிச்சிட்டேன். இங்க இருந்து இந்த குழுக்கு தனிப்பட்ட முறையில என்னெல்லாம் முக்கியமா இருக்கோ அதை பத்தி மட்டும்தான் நம்ம இனிமே பேச போறோம். சரிங்களா, பாத்துக்கோங்க. அனலிடால என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ட்ரிப்ளோபிளாஸ்டிக், அது சொல்லியாச்சு. ஆர்கன் சிஸ்டம் லெவல், போன வாட்டி நம்ம நெமட்டோடால இருந்து எல்லாமே ஆர்கன் சிஸ்டம் லெவல் தான். பைலாட்ரல் சிமெட்ரி, பொதுவா எல்லா மிருகங்களுமே பைலாட்ரல் சிமெட்ரியா தான் இருக்கும். ஃப்ரீ லிவிங், சில வேலையில பாராசிட்டிக், அதாவது சாராமலும் இருக்கலாம், சார்ந்தும் இருக்கலாம். அக்வாட்டிக்காவும் இருக்கலாம், டெரெஸ்ட்ரியலாவும் இருக்கலாம். அக்வாட்டிக்னா தண்ணியில வாழும், டெரெஸ்ட்ரியல்னா நிலத்துல வாழும். அக்வாட்டிக்னா தண்ணியில வாழ்றப்ப அது கடல் தண்ணிலையும் வாழலாம், உப்பு இல்லாத நல்ல தண்ணியிலையும் வாழலாம், ரெண்டுவாகவும் இருக்கலாம். இங்க நம்ம முக்கியமான சில விஷயத்த மட்டும் பார்த்துட்டே வருவோம். மெட்டாமெரிசம், அதாவது தன்னுடைய உடல் பூரா சில சின்ன சின்ன பகுதிகளா துண்டுகளா பிரிச்சிருக்கும். ஒவ்வொரு துண்டும் இருந்தாதான் அது தன்னுடைய உடலும் அது தன்னுடைய வாழ்க்கையை சரியான விதத்துல நடத்தி கொண்டு போக முடியும். அதுதான் மெட்டாமெரிசம். மெட்டாமெரிசம்ங்கிறது இங்க நீங்க இந்த மண்புழுல பார்க்கலாம். மண்புழுல பாத்தீங்கன்னா பல சின்ன சின்ன கூறுகளா உடஞ்சிருக்கும். இதுக்கு பேரு தான் மெட்டாமெரிசம். சரி, அதே மாதிரி அட்டைப்பூச்சி மண்புழு, வருத்துவாங்கன்னா மண்புழு. அட்டைப்பூச்சின்னா லீச்சுக்கு வேற பேரு இருடினேரியா. இந்த ரெண்டுமே இருக்கு. அல்லது நிரேஸ். இந்த நிரேஸ்ங்கிறது தண்ணியில வாழக்கூடிய இன்னொரு ஒரு குழு. நிரேஸ், பெரட்டிமாங்கிறது வருத்துவம், ஹீரோடினேரியாங்கிறது பிளட் சக்கிங் லீச், அதாவது ரத்தத்தை உரியக்கூடிய அட்டைப்பூச்சி. இந்த மூணுமே என்னது, நம்மளுடைய அன்னலிடால தான் வருது. அதுக்கு அடுத்து மெட்டாமெரிசம் சொல்லிட்டோம். மெட்டாமெரிசம் அப்படிங்கிறப்போ அன்னலிடான்னு எதுக்கு சொல்றோம், ஏன்னா அன்னலிட் அப்படின்னா ரிங், அன்யூலஸ் அப்படின்னா ரிங். அன்யூலஸ்னா ரிங். அப்போ ஒவ்வொரு தன்னுடைய அந்த உடலை பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரியிறப்போ ஒவ்வொரு அந்த பிரிவினையுமே வந்துட்டு பார்க்க சின்ன சின்ன மோதிரம் மாதிரி தெரியுது. சின்ன சின்ன வட்ட வடிவத்துல இருக்கு, சின்ன சின்ன மோதிரங்களா தெரியறதுனாலதான் இதுக்கு பேரு நம்ம அன்யூலஸ்ல இருந்து நம்ம அன்னலிடா அப்படிங்கிற பேரை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த மொழியில இருந்து எடுத்திருக்காங்கன்னா லத்தீன் மொழியில இருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து லாங்கிடியூடனல் அண்ட் சர்க்குலர் மசில்ஸ் ஃபார் லோகோமோஷன், ரொம்ப முக்கியமான ஒரு வரி இது. இங்க உங்க இதுவும் வந்துட்டு பரீட்சையில டைரக்டா இந்த லைன்ல இருந்து ஒரு கேள்வி கேட்பான். லாங்கிடியூடனல் அண்ட் சர்க்குலர் மசில்ஸ் ஃபார் லோகோமோஷன், எந்த மசில்ஸ் பயன்படுது அப்படின்னு கேட்டா லாங்கிடியூடனலும் இருக்கு, சர்க்குலரும் இருக்கு. லாங்கிடியூடனல் மசில்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இந்த புழு அப்படின்னா இப்படி இந்த வடிவத்துல இந்த மாதிரி கட்டமைக்கப்பட்ட மசில்ஸுக்கு பேரு லாங்கிடியூடனல். இப்படி வட்டமா கட்டமைக்கப்பட்ட மசில்ஸ்க்கு பேரு சர்க்குலர். இந்த ரெண்டு மசில்ஸும் சேர்ந்தாதான் இது தன்னுடைய நகர்வுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்வப்ப இந்த ரெண்டு விதமான மசில்ஸும் அதுக்கு தேவைப்படும். என்னெல்லாம் மசில்ஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா லாங்கிடியூடனலும் இருக்கு, சர்க்குலரும் இருக்கு, மறந்துடக்கூடாது இந்த விஷயத்த. அதுக்கடுத்து இது நகரத்துக்கு கால் மாதிரி பயன்படுற சில தன்னுடைய உறுப்புகள் இருக்கு. அந்த உறுப்புகளுக்கு பேரு பாரபோடியா. எந்த
குழுல இருக்குன்னா நெரைஸ்ல இருக்கும். நெரைஸ்ல நீங்க இந்த பாரபோடியா பார்க்க முடியும். பாரபோடியா அப்படிங்கிறது நெரைஸ்ல பார்க்க முடியும். இது லேட்டரல் அப்பெண்டேஜஸ். லேட்டரல் என்னதுப்பா, தன்னுடைய பக்கவாட்டுகள்ல தான் இருக்கும். அதாவது கால் பகுதிகள் பக்கவாட்டுல இருக்கும். நம்மளுடைய உடல் மேல இருந்து கீழே பார்த்தோம்னா நடுவுல இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம கைதான் பக்கவாட்டுல இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனா இதுக்கு எல்லா கால்களுமே பக்கவாட்டுல தான் இருக்கும். இது நீந்திரத்துக்கு பயன்படும். இதுல நிறைய குழுல நீந்திரத்துக்கு பயன்படும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு வரி இங்க இருக்கு, க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். நான் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா என்னன்னு போன போன வகுப்புல சொன்னேன், இப்ப நான் சொல்ல மாட்டேன். க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னா என்னது? ரத்த குழாய்களுக்குள்ள ரத்தம் ஓடும், அதுதான் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். நெஃப்ரீடியா அப்படின்னு சில உறுப்புகள் இருக்கு. நெஃப்ரீடியா உறுப்புகள் தான் எதுக்கு பயன்படும் அப்படின்னா ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன் ரெண்டுக்குமே நெஃப்ரீடியா தான் பயன்பட போகுது. இந்த ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன் நம்ம இதுக்கு முன்னாடி எங்க பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? பிளேன் செல்ஸ் நம்ம பார்த்தோம். நம்ம பிளாட்டி ஹெல்மெட் டெஸ்ட் படிக்கிறப்போ பிளேன் செல்ஸ் நம்ம இதே விஷயத்தை தான் பார்த்தோம். அந்த இடத்துலயுமே ஆஸ்மோ ரெகுலேஷன் நம்ம பார்த்தோம். நியூரல் சிஸ்டம்ல எல்லாம் இருக்கும் அப்படின்னா பேரடி கேங்லியா. கேங்லியா அப்படிங்கிறது சரியா அந்த அளவுக்கு சரியான நிலையில வளர்ச்சி அடையாத நியூரானுடைய சில குழுக்கள், அதுதான் கேங்லியா. பேரடி கேங்லியான ரெண்டு பக்கமுமே இருக்கக்கூடியது. அதாவது வலது பக்கமும் இருக்கும், இடது பக்கமும் ஒரே மாதிரியா தெரியப்பட்ட கேங்லியா இருக்கும். அதுதான் இதோடைய நியூரல் சிஸ்டம். நமக்கு இருக்கிற மாதிரி மூளையோ தண்டுவடமோ அதெல்லாம் இருக்காது. இதுல வெறும் கேங்லியா மட்டும்தான் இருக்கும். ரெண்டு பக்கமுமே இருக்கிற கேங்லியாவை சரியா சேர்த்துக்கிறது இந்த வரி ரொம்ப முக்கியம் தான். நியூரல் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் கேங்லியா கனெக்டட் பை லேட்டரல் நர்வ்ஸ் டு அ டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு. பார்த்துக்கோங்க, இப்படி இருக்கும். இதுதான் நர்வ் கார்டு. இந்த நர்வ் கார்டுல சின்ன சின்ன கேங்லியா இருக்கும். இது ஒரு கேங்லியா, இது ஒரு கேங்லியா. வலது பக்கத்துலயும் இடது பக்கத்துலயும் ஒரே மாதிரி பிரியப்பட்ட கேங்லியா இருக்கும். இந்த கேங்லியாவை சேர்க்கறதுக்கு நமக்கு நர்வ்ஸ் இருக்கும். இதுதான் இதோடைய நியூரல் சிஸ்டம். நியூரல் சிஸ்டம்ல என்னெல்லாம் இருக்கும்? இதுக்கு பேரு கேங்லியா, இது கேங்லியா ஜின்னு போட்டிருக்கேன். இது வென்ட்ரல் நர்வ் கார்டு. நர்வ் கார்டுனா நமக்கு இருக்கிற ஸ்பைனல் கார்டு மாதிரி. வென்ட்ரல் எது சொல்றாங்க? வயிற்று பகுதி கிட்ட இருக்கும், அதனால வென்ட்ரல்னு சொல்றாங்க. இது கனெக்ட் பண்றதுக்காண்டி இருக்கிற லேட்டரல் நர்வ்ஸ். சரிங்களா? அவ்வளவுதான். இது இதனுடைய சரியான வரைபடம் உங்க புக்ல இருக்காது, அதனால இப்போ நான் கொடுத்து உங்களுக்கு பயன்பட்டு நம்புறேன். சரியா? அடுத்தது பார்த்தோம்னா பேரட் கேங்லியா. வேற என்ன இருக்கு இதுல சொல்றதுக்கு? நிறைஸ் அண்ட் அக்வாட்டிக் ஃபார்ம் இஸ் டைஷியஸ். ரொம்ப முக்கியம். எது டைஷியஸ் எது மொனீஷியஸ் அப்படின்னு கேட்கலாம். ஹெர்மாப்ரோடைட் அப்படின்னா மொனீஷியஸ், ஹெர்மாப்ரோடைட்னா மொனீஷியஸ். மொனீஷியஸ் அல்லது பைசெக்சுவல் ரெண்டும் ஒண்ணுதான். மொனீஷியஸ் பைசெக்சுவல் ரெண்டும் ஒண்ணுதான். இதுவாகவும் இருக்கலாம். என்னெல்லாம் இதுக்கு உதாரணங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா earthworm இதுக்கு உதாரணம் தான். லீச்சும் இதுக்கு உதாரணம் தான். லீச்னா என்னது? நான் உங்களுக்கு சயின்டிபிக் நேம்லயே எழுதுறேன், கிருடினேரியா. ரெண்டுமே மொனீஷியஸ் தான் அல்லது பைசெக்சுவல் தான், அல்லது ஆண்குறி பெண்குறி ரெண்டையுமே ஒரே உடலுக்குள்ள வச்சுக்கிட்டது தான். இல்லைன்னா இது டைஷியஸ் ஆகும் இருக்கலாம். டைஷியஸ்க்கு உதாரணம் என்னது? டைஷியஸ்க்கு உதாரணம் நம்மளுடைய நெரேஸ். இப்ப நெரேஸ் பத்தியே சில பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. நமக்கு என்னெல்லாம் இருக்கு நெரேஸ் பத்தி? இதுக்குதான் பாரபோடியா இருக்குன்னு நம்ம பார்த்தோம். நெரேஸ் லேட்டரல் அப்பெண்டேஜஸ் பாரபோடியா அது இருக்கு. அதே மாதிரி இதுதான் வந்துட்டு நம்மளுடைய டைஷியஸ் ஃபார்முமே இது மட்டும்தான். சரிங்களா? அதே மாதிரி இது ஒரு அக்வாட்டிக் ஃபார்ம், அதனால நீந்திரத்துக்கு பயன்படுது. இந்த பாரபோடியாங்கிற அப்பெண்டேஜஸ் நீந்திரத்துக்கு பயன்படும். இதோட நம்ம அன்னலிசையும் முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது, இந்த உலகத்திலேயே மிருக ராசிகள் நிறைய மிருகராசிகள் இருக்கக்கூடிய ஒரு குழு எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குழு தான். எந்த குழு? நம்ம இப்ப பார்க்கக்கூடிய குழு, அதுதான் ஆர்த்ரோபோடா. ஆர்த்ரோபோடா இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய மிருகங்களுடைய குழு இதுதான், இந்த ஆர்த்ரோபோடாங்கிற குழு தான். சரிங்களா? இப்ப இந்த குழுவை பத்தி பார்க்கணும். இப்போ ஆர்த்ரோபோடா குழுல என்னெல்லாம் மிருகங்கள் வருது? இதுதான் லார்ஜஸ்ட் பைலம். நான் சொன்ன மாதிரி லார்ஜஸ்ட்னா என்னது? பல உயிரினங்கள், நிறைய உயிரினங்களை வச்சு தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற குழு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆர்த்ரோபோடாங்கிற பைலம் தான். ஏன் லார்ஜஸ்ட்னா எத்தனை உயிரினங்கள் இருக்கு? இந்த உலகத்துல இருக்கிற உயிரினங்கள்ல 3/2 பகுதி உயிரினங்களை இதுதான் வச்சிருக்கு. அப்படிங்கிறப்ப இது ரொம்ப பெரிய உயிரினம் தானே. This is the largest phylum of Animalia, including 2/3 of all the species of Earth are arthropods. அதுக்கு அடுத்து ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதெல்லாம் நான் இனிமே எழுத மாட்டேன். ஆர்கன் சிஸ்டம் லெவல் தான் எல்லாத்துலயும் வரும். பைலாட்ரல் தான் எல்லாத்துலயும் வரும். ட்ரிப்ளோபிளாஸ்டிக் தான் வரும். செக்மெண்டட் தான் வரும். கீலோமேட் தான் வரும். ஆனா இதுல முக்கியமா கொஞ்சம் வேறுபடுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். என்னப்பா ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா? ரத்த குழாயில ஓடாம வெளியே அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும். அதாவது திசுக்கள் எல்லாமே ரத்தத்துக்குள்ள நனைஞ்சிருக்கிறபடி ஓடும். அதுக்கு பேரு தான் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். சரிங்களா?
அதுதான் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இதுல சொல்லிக்கிற அளவுக்கு வேற ஏதாச்சும் இருக்கா முக்கியமா அப்படின்னா கிடையாது. அவ்வளவுதான். இது ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கு. ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வேற என்ன இருக்கு? இது கவர், இதோடைய உடல் கவர்டு பை எக்ஸோஸ்கெலிட்டன். நமக்கு எக்ஸோஸ்கெலிட்டன் எதுப்பா? நமக்கு இருக்கிற எக்ஸோஸ்கெலிட்டன் மயிரும் தோலும் தான். தோலும் சதையும் வச்சுதான் நம்மளுடைய எக்ஸோஸ்கெலிட்டன் உருவாயிருக்கு. ஆனா இதோட எக்ஸோஸ்கெலிட்டன் இஸ் மேட் ஆஃப் கைட்டின். கைட்டின் அப்படிங்கிற ஒரு தனித்தன்மையான ஒரு சிறப்பான சப்ஸ்டன்ஸ் வழியா தான் இதோடைய எக்ஸோஸ்கெலிட்டன் உருவாயிருக்கு. இதே நம்ம கால்சியம் கார்பனேட் எக்ஸோஸ்கெலிட்டன் நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம். ஸ்பிக்யூல் எக்ஸோஸ்கெலிட்டன் ஒரு இடத்துல பார்த்தோம். எங்க ஞாபகம் இருக்கும் நம்புறேன். ஸ்பிக்யூல் ஸ்பாஞ்சஸ்லயும் கால்சியம் கார்பனேட் நம்மளுடைய சீலண்ட்ரேட்ஸ்லயும் பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். சரிங்களா? அதுக்கு அடுத்து ஹெட் பாடி கன்சிஸ்ட் ஆஃப் ஹெட், thorax and abdomen. ஹெட், thorax and abdomen இது ரொம்ப முக்கியம். அதாவது இதோடைய உடல் தான் முதல் முறையா ஹெட், thorax, abdomen தலை, நெஞ்சு, வயிறு அப்படின்னு பிரியப்பட்டது. இந்த பிரிவினை, இந்த பகுப்பினை முதல் முறையா நடந்து இந்த இடத்துலதான். அதுக்கடுத்து ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸ். ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸ்னா அப்பெண்டேஜஸ்னா சைடுல பக்கவாட்டுல வந்திருக்கக்கூடிய சில சிறப்பான உறுப்புகள் தான் அப்பெண்டேஜஸ். நமக்கு கை கால் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இதுக்கும் அப்பெண்டேஜஸ் நம்ம சொல்றோம். அதாவது இதோடைய உடல் இப்படிதான் இருக்கும். இது தலை, இது தொராக்ஸ், இது அப்டோமென். அதுக்கடுத்து ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸ்னா இதுதான் ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸ். நான் ஒரு கை ஒரு கால் மட்டும் வரைகிறேன் இப்போதைக்கு. இதுதான் ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸ். இது ஹெட், இது தொராக்ஸ், இது அப்டோமென். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுதான் ஜாயிண்டட் அப்பெண்டிக்ஸ். எதனால இது ஜாயிண்ட்னு சொல்றோம்? இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் இருக்கு, இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் இருக்கு, இந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்கும். ஏன் விரல்கள் மாதிரி சில உறுப்புகள் வருமா, அதனால இங்க ஜாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு ஜாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு ஜாயிண்ட் இருக்கு. அப்ப பல ஜாயிண்ட்களால உருவாக்கப்பட்ட இந்த உறுப்பை தான் மொத்தமா இதோடைய உடல் இருக்கிறதுனாலதான் இதை நம்ம ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸ் அப்படின்னு சொல்லிக்கிறோம். வேற எதுவும் கிடையாது. சரிங்களா? திருப்பி இங்கே வருங்க. ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸ் பார்த்துக்கோ. ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸ் அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? இதுல ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ், பல விதமான ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் இருக்கும் ஆர்த்ரோபோட்ஸ்குள்ள. என்னெல்லாம் விதமான ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் பார்ப்போம் ஆர்த்ரோபோட்ஸ் அப்படின்னா இதெல்லாம் தான் பார்த்துருங்க. கில்ஸ், புக் லங்ஸ் ஆர் ட்ரக்கியல் சிஸ்டம். ட்ரக்கியல் சிஸ்டம்க்கு வேற பேரு லங்ஸ் தான். இப்ப 4 விதமான ஆர்கன் சிஸ்டம் இருக்கு. என்னெல்லாம்? கெல், புக் கெல், ரொம்ப சொல்லுவாங்க ஞாபகம் சொல்லுவாங்க. கெல், புக்கெல், லங், புக்லங். இந்த லங்ங்கிறது என்னது? லங் தான் நம்ம ட்ரக்கியல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? அதனால இது சொல்லமான ஞாபகம் சொல்லலாம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஓப்பன் டைப் நான் சொல்லிட்டேன். சென்சரி ஆர்கன்ஸ் லைக் ஆண்டனி, ஐஸ், ஸ்டாட்டோசிஸ் ஆர் பேலன்சிங் ஆர்கன்ஸ் இருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு வரி. ஆர்த்ரோபோட்ல இருந்து கேள்வி கேட்கணும்னா பல விதங்கள்ல உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். என்னெல்லாம் உங்களுக்கு விஷயம், என்னெல்லாம் உங்களுக்கு அறிவு நமக்கு இருக்கிற 5 அறிவு மாதிரி இது பல அறிவுகள் இருக்கு. அதெல்லாம் தான் இங்க சொல்றாங்க. ஸ்டாட்டோசிஸ், ஐஸ், பேலன்சிங் ஆர்கன்ஸ், ஆண்டனி, இந்த 4 விதமான உறுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? இதெல்லாம் இருக்குது. வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ்கிரீஷன் டேக்ஸ் பிளேஸ் டு மால்பீசியன் டிபியூல்ஸ். ரொம்ப முக்கியமான வரி. என்னெல்லாம் நம்ம எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் பார்த்திருக்கோம்? ஃபிளேம் செல்ஸ் பார்த்திருக்கோம். இப்ப மால்பீசியன் டிபியூல் பார்க்கிறோம். ஆஸ்குலம் பார்த்தோம் நம்ம ஸ்பாஞ்சஸ்ல. அதே மாதிரி அனலிட்ஸ்ல என்ன பார்த்தோம்? நெப்ரீடியா பார்த்தோம். இந்த மாதிரி எல்லா எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கும். அதுக்கடுத்து மோஸ்ட்லி டைஷியஸ்னா என்னது? ஆணும் பெண்ணும் தனித்தனியா இருக்கும். நம்ம அதனாலதான் ஆண் கொசு பெண் கொசுன்னு சொல்றோம். நம்ம பாக்குற எல்லா பூச்சிகளும் ஒரு விதத்திலயும் இன்னொரு விதத்திலயும் அனலிட்ஸா தான் இருக்கும். நம்ம இப்ப உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னு வைங்க, நம்ம இந்த கொசுக்கள் பத்தி நம்ம பேசுறோம்னா ஆண் கொசு பெண் கொசுன்னு சொல்றோம் இல்லையா? அதனாலதான் இப்போ மோஸ்ட்லி டைஷியஸ் தான் மோஸ்ட்லி யூனிசெக்சுவல் எனக்கு டைஷியஸ். அதாவது ஒரு உயிரினத்துல ஒரே ஒரு குறிதா இருக்கும், ஆண் அல்லது பெண். அப்படியாதான் இருக்க முடியும். ஆணும் பெண்ணும் ரெண்டுமே குழப்புற மாதிரி எந்த உயிரினமும் இருக்காது. சில உயிரினங்கள் இருக்கும், ஆனா மோஸ்ட்லி பெரும்பாலான உயிரினங்கள் அந்த மாதிரி இருக்காதுன்னு சொல்ல வராங்க. புரியுதா? அதுக்கு அடுத்து யூசுவலி இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன், இதெல்லாம் எழுத மாட்டேன். அதுக்கு அடுத்து ஓவி பேரஸ்னா முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய உயிரினங்கள் தான் ஓவி பேரஸ் அப்படின்னு சொல்லிட்டான். டெவலப்மெண்ட் என்னன்னு கொடுத்துருக்கான், அதை நான் எழுத மாட்டேன். டெவலப்மெண்ட், ஃபர்டிலைசேஷன் அல்லது செக்ஸஸ் பத்தி இனிமே நான் எழுத மாட்டேன். ஏன்னா இதுக்கு மேல உங்களுக்கு நீங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு. அதுக்கடுத்து எக்ஸாம்பிள்ஸ்ல 4 விதமான எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்செக்ட்ஸ். பொருளாதார ரீதியா உங்களுக்கு பயன்படக்கூடிய சில பூச்சிகள் இருக்கு. என்னது? தேன் பூச்சி, தேன் சிட்டு, ஹனிபி, பாம்பிக்ஸ் அப்படின்னா பட்டுப்பூச்சி, சில்க்வம்,
லாக்சிபர் அப்படின்னு லாக் இன்செக்ட். இந்த லாக்ங்கிறது உங்களுக்கு துணி நெய்யறதுக்கு பயன்படக்கூடிய சில நூல்களை தயாரிக்கிறதுக்கு உதவும். அதனால இதெல்லாம் பொருளாதார ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயன்படக்கூடிய சில பூச்சிகள். வெக்டர்னா என்னது? வெக்டர் அப்படிங்கிறது ஒரு நோயை ஒரு உயிரினத்துல இருந்து இன்னொரு உயிரினம் வரைக்கும் பரப்பக்கூடிய சில உயிரினங்கள். என்னது? அனோபிலிஸ், பியூலிக்ஸ் அண்ட் ஏடிஸ். ரொம்ப சாதாரண மொழியில சொல்ல போனா கொசுக்கள் தான் வெக்டர்ஸா வரும். கிரிகேரியஸ் பெஸ்ட் அப்படின்னா குழுவா கூட்டம் கூட்டமா பறக்கக்கூடிய சில உயிரினங்கள். லோக்கஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா சில வேளையில நீங்க நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, பல பல ஏக்கர்களான பயிரிடப்பட்டிருக்கக்கூடிய சில நிலங்கள்ல இருக்கிற சோளத்தையோ இல்ல அரிசியையோ பூச்சிகள் வந்து சேர்ந்து அந்த அந்த பயிர்கள் எல்லாம் உண்ணுட்டு போயிருச்சு அப்படின்னு நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு எல்லாம் காரணமா இருக்கிறது இந்த மாதிரி கிரிகேரியஸ் பெஸ்ட் தான். கிரிகேரியஸ் அப்படின்னா புழுக்களா பறக்கக்கூடிய சில உயிரினங்கள் தான் கிரிகேரியஸ் பெஸ்ட். லிவிங் ஃபாசில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, லிமியூலஸ் அல்லது புக்கிங் கிராப்னு. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எதனால இதை லிவிங் ஃபாசில்னு சொல்றாங்க அப்படின்னா இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். லிவிங் ஃபாசில் எதுக்கு இதுக்கு பேர் வந்திருக்கு? ஏன்னா பல 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 ஆண்டுகளா இதுவரைக்கும் எந்த ஒரு விதமான பரிணாம வளர்ச்சியும் அடையாத உயிரினமா இருக்கிறதுனாலதான் இது பேரு லிவிங் ஃபாசில் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்க முடியும். சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய குழுதான் மொலஸ்கா. மொலஸ்காங்கிறது ரெண்டாவது பெரிய குழு அப்படின்னு சொல்றாங்க. இதனால ரெண்டாவது பெரிய குழு, முதல் பெரிய குழு என்னது? நம்ம இப்போ பார்த்து முடிச்சா அந்த ஆர்த்தோபோடா தான். செகண்ட் லார்ஜஸ்ட் பைலம் இதுதான். செகண்ட் லார்ஜஸ்ட் பைலம் எது அப்படின்னா இதுதான். அதுக்கடுத்து இது டெரஸ்ட்ரியலாவும் இருக்கலாம், அக்வாட்டிக்காவும் இருக்கலாம். இதுல ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான் இருக்கு. பைலாட்டரலி சிமெட்ரிக்கல், கிரிப்ளோபிளாஸ்டிக், சீலோமேட், இதெல்லாமே நான் சொல்லி முடிச்ச அதே விஷயம் தான். மிச்ச எல்லா விஷயமும் நம்மளுக்கு சொல்லி முடிச்சிட்டேன். சரிங்களா? அதுக்கடுத்து பாடி இஸ் கவர்ட் பை கால்கேரியஸ் ஷெல் அண்ட் இஸ் அன்செக்மெண்டட். ரொம்ப முக்கியமான ஒரு வரி. பாடி இஸ் அன்செக்மெண்டட், சின்ன சின்ன பிரிவுகளா பிரிஞ்சிருக்காது. ஆனா அன்செக்மெண்டடா இருக்கக்கூடிய அந்த வேலையிலுமே இதுல 3 தனித்தனி பகுதிகள் நீங்க பார்க்க முடியும். ஒன்னு ஹெட், இன்னொன்னு மஸ்குலர் ஃபுட், இன்னொன்னு ஹம்ப். ஹம்ப்னா இந்த ஒட்டகத்துல நீங்க பார்க்கக்கூடிய அந்த மாதிரி, ஒட்டகத்துக்கு பின்னாடி முதுகுல நீங்க பார்க்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு பகுதி தான் ஹம்ப்னு சொல்றாங்க. அன்செக்மெண்டட்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கியம், மறந்துடாதீங்க. அதுக்கடுத்து பைலேட்டர்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். கால்கேரியஸ் ஷெல், அதாவது இதோடைய எக்ஸோஸ்கெலட்டன் என்னன்னு சொல்றாங்க. இதோட எக்ஸோஸ்கெலட்டன் ஒரு விதமான கால்கேரியஸ் ஷெல் அப்படின்னு சொல்ல வராங்க, வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? அதுக்கடுத்து சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி லேயர் ஆஃப் ஸ்கின் ஃபார்ம்ஸ் அ மேண்டில் ஓவர் தி விசரல் ஹம்ப். நீங்க பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது தலைப்பகுதி, இது தன்னுடைய ஹம்ப். நத்தையெல்லாம் மொலஸ்க்ல தான் வரும். சரியா? அப்ப அதை வச்சு நீங்க புரிஞ்சுக்க முடியும் நம்புறேன். இது ஹெட், இது ஹம்ப், இது ஹெட், இது ஹம்ப். சரியா? இந்த இடத்துல மஸ்குலர் ஃபுட் இப்படி வரும், இந்த இடத்துல மஸ்குலர் ஃபுட் இப்படி வரும். மேல இந்த இடத்துல ஒரு ஷெல் வந்துடும். நத்தையெல்லாம் பார்க்கறப்ப இப்படி தானே இருக்கும். இந்த ஷெல் இப்படி வட்ட வட்டமா இருக்குமா? இதுதானே. இது ஒரு மொலஸ்குடைய ரொம்ப பேசிக்கான ஒரு வரைபடம் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? திருப்பி நான் இங்கே வரேன். மொலஸ்கா பத்தி இன்னும் பார்த்தோம் அப்படின்னா கால்கேரியஸ் ஷெல் தான் அதோடைய எக்ஸோஸ்கெலட்டனை உருவாக்குது. கால்கேரியஸ் ஷெல்லால உருவாக்கப்பட்ட ஒரு எக்ஸோஸ்கெலட்டன் இருக்கும். வேற நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் பிட்வீன் த ஹம்ப் அண்ட் த மேண்டில் இஸ் கால்ட் த மேண்டில் கேவிட்டி. பார்த்துக்கோங்க, நான் இதை திருப்பி நான் அதே உயிரினத்தை வரைகிறேன். இது ஹம்ப், இது அதோடைய மேண்டில். மேண்டில்னா அதோடைய ஓடை தான் நம்ம மேண்டில் சொல்றோம். சரியா? இந்த இடத்துக்கு பேரு தான் மேண்டில் கேவிட்டி. இந்த இடத்துல நீங்க பார்க்கக்கூடிய இந்த விஷயம் தான் மேண்டில் கேவிட்டி. இது மேண்டில், இது ஹம்ப். சரியா? அதுக்கடுத்து ஸ்பேஸ் பிட்வீன் த ஹம்ப் அண்ட் த மேண்டில் இஸ் கால்ட் மேண்டில் கேவிட்டி. இந்த மேண்டில் கேவிட்டியில என்ன இருக்கும் அப்படின்னா கில்ஸ் இருக்கும். இந்த மேண்டில் கேவிட்டிக்குள்ளதான் கில்ஸ் இருக்கும். கில்லுங்கிறது என்னது? இது தன்னுடைய மூச்சு விடுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த உறுப்பு தான் கில். அப்ப இந்த கில்லுங்கிறது இந்த மேண்டில் கேவிட்டிக்குள்ளதான். மேண்டில் கேவிட்டிக்குள்ள என்ன இருக்கும்? மேண்டில் கேவிட்டிக்குள்ள கில்ஸ் இருக்கும். நம்ம மனுஷனுக்கு இங்க வந்துட்டு என்னால சரியான விதத்துல எழுத முடியல, எழுதுறது கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதனால உங்களுக்கு புரியும் நம்புறேன். நான் சொன்ன மிச்சம் எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரிங்களா? அதுக்கு அடுத்து they have respiratory and excretory functions. எதுப்பா? the gills they are present in mantle cavity. Gills are present in the mantle cavity. mantle cavityங்கிறது மேண்டலுக்கும் ஹம்புக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஓட்டை. இதோடைய பயன்பாடு என்னது அப்படின்னா எக்ஸ்கிரீஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன். இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி, எக்ஸ்கிரீஷனுக்கு பயன்படுதா, ரெஸ்பிரேஷனுக்கு பயன்படுதா, ரெண்டுக்குமே பயன்படலையா? ரெண்டுக்குமே பயன்படுதா? ரெண்டுக்குமே பயன்படுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஆன்டீரியர் ஹெட் ரீஜன், ஆன்டீரியர்னா முன்பகுதியில் இருக்கிற அந்த தலைப்பகுதியில சென்சரி டென்டக்கிள்ஸ் இருக்கும். அதாவது தொட்டு பார்த்து உணரக்கூடிய சில உறுப்புகள் இருக்கும். அதுக்கு பேரு தான் சென்சரி
டென்டக்கிள்ஸ் ஆண்டனி போலவே இருக்கும், ஆனா அது ஆண்டனி கிடையாது. இது சென்சரி டென்டக்கிள்ஸ் இருக்கும். எந்த இடத்துல இருக்கும்? இந்த ஹெட் தலையில இருக்கும். அதுக்கு அடுத்து மவுத், அதாவது வாயில இருக்கிற ஒரு ஃபைல் லைக் ராஸ்பிங் ஆர்கன். ராஸ்பிங் ஆர்கன் தன்னுடைய உணவுக்கு பயன்படுத்தும் உண்கிறப்போ பயன்படக்கூடிய ஒரு குறிப்பு என்னது அப்படின்னா அது பேர் தான் ராடியுலா. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இதெல்லாம் உங்களுக்கு கேள்வியில் அப்படியே டைரக்டா உங்களுக்கு கேள்வி கேட்பேன். அதனாலதான் இதுக்கெல்லாம் நான் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இதுக்கு உதாரணத்தை இங்க பார்த்துக்கோங்க. இதுதான் உதாரணம். ஆக்டோபஸ். ஆக்டோபஸ் ஒரு உதாரணம் தான். பைலாங்கிற இன்னொரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. நீங்க கீழே போனீங்கன்னா உங்களுக்கு என்சிஆர்டில இன்னும் பல உதாரணங்கள் இருக்கு. யூஸ்வலி டைசஸ் ஆணும் பெண்ணும் தனித்தனியா இருக்கு. ஓய்வு பறக்கிறது முட்டை இட்டு குஞ்சு பொறிக்கக்கூடியது. முட்டை இட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய எல்லாமே இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் தான் அப்படின்னு நம்ம பொதுவா சொல்லிக்க முடியும். பைலாங்கிறதுக்கு வேற பேர் ஆப்பிள் ஸ்னெயில் இருக்கு. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். சீலண்டரேட்டால எப்படி சொன்னோம்? மியாண்ட்ரினான பே, பிரெயின் கோரல், கார்கோனியான சீபேன், பெனடியூலான சீபேன், அந்த மாதிரி சொன்னோம். அதே மாதிரிதான் இந்த இடத்துல எல்லாத்துக்கும் தனித்தனி பேர்கள் இருக்கு. இந்த தனித்தனி பேர்களையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க சயின்டிபிக் நேம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரிதான் காமன் நேமும் ஞாபகம் வச்சுக்கணும். ஆப்பிள் ஸ்னெயிலுங்கிறது இங்க காமன் நேம், பைலாங்கிறது சயின்டிபிக் நேம். சரிங்களா? அதெல்லாம் நீங்க இப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சுலபமா இருக்கு. சரிங்களா? இங்க இருந்து நம்ம இதுக்கு அடுத்த குழு போலாம். அடுத்த குழு என்னது? பைலம் எக்கினோடெர்மாட்டா. எக்கினோடெர்மாட்டாங்கிறது எக்கைனோடெர்மாட்டாங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா முள் போன்ற உடலமைப்பு கொண்டதுதான் எக்கைனோடெர்மாட்டா. முள் போன்ற உடலமைப்பு. எதனால முள் போன்ற உடலமைப்பு இருக்கு நம்ம பார்ப்போம். இதுல நம்மளுடைய ஸ்டார் பிஷை பார்க்க முடியும். நீங்க கார்ட்டூன்ல எல்லாம் பார்த்துக்கலாம். ஸ்டார் பிஷ் அப்படின்ற ஒரு உயிரினத்தை நீங்க கார்ட்டூன்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அப்ப நீங்க பாக்குறப்போ அதோடைய உடலை பாத்தீங்கன்னா ரொம்பவே மிருதுவா இருக்காது. ரொம்ப வலு பிடிச்சு ஒரு மாதிரி இருக்கும். எதனால அது நடக்குது அப்படின்னா இதுல கால்கேரியஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் இருக்கு. கால்கேரியஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் அதாவது கால்சியம்னால மெருகூட்டப்பட்ட எக்ஸோஸ்கெலிட்டன் இருக்கும். அதனாலதான் அதுக்கு பேர். அதனாலதான் அது பாக்குறதுக்கு ரொம்ப ரஃப்பா இருக்கு தொட்டு பாக்குறதுக்கும். அதனாலதான் எக்கைனோடெர்மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. டர்மான்னா வெளிப்புற பகுதி, எக்கைனோ அப்படின்னா ஸ்பைன்கள் அல்லது முட்கள் நிறைந்த வெளிப்புற பகுதி இருக்கிறதுனாலதான் இதுக்கு பேர் எக்கைனோடெர்மாட்டா அப்படின்னு பேர் கொடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான வரி, ஆல் ஆர் மெரைன். எதுவுமே நல்ல தண்ணியில வாழக்கூடியதோ அல்லது நிலத்துல வாழக்கூடியதோ கிடையாது. எல்லாமே தண்ணியில வாழக்கூடியது. அதுவும் உப்பு தண்ணியில மட்டும்தான் வாழக்கூடியது. ஆர்கன் சிஸ்டம் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அதுவும் நமக்கு தேவையில்லை. நமக்கு எது தேவை? ரேடியலி சிமெட்ரிக்கல்ங்கிறது தான் நமக்கு இங்க தேவை. ரேடியலி சிமெட்ரிக்கல் அதாவது பல விதங்களா பல கோணங்கள்ல நீங்க 2 அரை பகுதிகளா பிரிச்சுக்க முடியும் அந்த உடலை. அதனால இது பேரு ரேடியலி சிமெட்ரிக்கல். பைலாட்டரலி சிமெட்ரிக்கல் கிடையாது. பைலாட்டரலி சிமெட்ரிக்கல் எது பைலாட்டரலி சிமெட்ரிக்கல்? பைலாட்டரலி சிமெட்ரிக்கல் லார்வே இருக்கும். அதாவது அதோடைய குஞ்சுகள் எல்லாமே பைலாட்டரலி சிமெட்ரிக்கல் இருக்கும். அதை நீங்க பார்க்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா வரும். இதுக்கு அடுத்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக் தான், சீலோமேட் தான். அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. டைஜஸ்டிவ் சிஸ்டம் கம்ப்ளீட் தான். மவுத்தும் இருக்கும், ஏனஸும் இருக்கும். ஆனா மவுத் எங்க இருக்கும், ஏனஸ் எங்க இருக்குங்கிறது தான் முக்கியம். மவுத் இந்த இடத்துல வென்ட்ரலா இருக்கும். எப்பயுமே நம்ம மவுத் பார்த்தோம்னா மவுத்ல வந்துட்டு நான் பார்த்தோம்னா மேலையும் ஏனஸ் கீழே இருக்கிற மாதிரி நம்ம பொதுவா பார்த்திருப்போம். ஆனா இந்த இடத்துல இருந்துதான் முறையா மவுத் வென்ட்ரலாவும் ஏனஸ் டார்சலாவும் ஆரம்பிச்சிருக்கு. நமக்கும் மவுத் வென்ட்ரலாவும் ஏனஸ் டார்சலாவும் தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா மவுத்ங்கிறது முன்னாடி, அது வென்ட்ரலா இருக்கு. ஏனஸ் டார்சலா இருக்கு, பின்னாடி இருக்கு. த மோஸ்ட் டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர் ஆஃப் எக்கைனோடெர்ம்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயம், வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். இது நீங்க ஒரு விஷயத்தோட குழப்புவீங்க. எந்த விஷயத்தோட குழப்புவீங்க அப்படின்னா வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமோட குழப்புவீங்க. இது ரொம்ப பொதுவா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இது. வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஸ்பாஞ்சஸ்லயும் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் எக்கைனோடெர்ம்ஸ்லயும் இருக்கும். மறந்துடவே கூடாது. இந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டமுடைய பயன்கள் என்ன அப்படின்னா பல பயன்கள் இருக்கு. எல்லாமே ஞாபகம். லோகோமோஷன் இருக்கு, இதை மறந்துடவே கூடாது. லோகோமோஷன் இருக்கு, ஃபுட்டை பிடிச்சு அதை செரிமானிக்கிறதுக்கு அதுக்கும் இதுதான் பயன்படுது. அதுக்கடுத்து ரெஸ்பிரேஷன், மூச்சு விட்டு உயிர் வாழ்றதுக்கும் இதுதான் பயன்படுது. மறந்துடவே கூடாது இந்த விஷயத்தை. லோகோமோஷன், ஃபுட்டு, ரெஸ்பிரேஷன் மூணுக்குமே இந்த விஷயம் தான் பயன்படுதுங்கிறத மறந்துடாதீங்க. எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் கிடையாது. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் இஸ் ஆப்சென்ட். சரிங்களா? அதுக்கு அடுத்து செக்ஸஸ் ஆர் செப்பரேட், ரீப்ரொடக்ஷன் இஸ் ஏசெக்சுவல், ஃபர்டிலைசேஷன் இஸ் யூசுவலி எக்ஸ்டர்னல். இதெல்லாம் நீங்க ரீப்ரொடக்ஷன் செக்சுவல் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னல், வெளியே தான் நடக்குது. டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட், ஃப்ரீ ஸ்விம்மிங், லார்வா. இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். ஒவ்வொரு ஃபைலுக்கும் இதெல்லாம் நீங்க இதுதான் உங்களுக்கு சிரமமா இருக்கும். இந்த மிச்சம் எல்லாமே நீங்க வந்துட்டு இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னாலோ இல்லைன்னா இது நீங்க சுலபமா ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த விஷயத்தான். இந்த சின்ன விஷயம் தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சரிங்களா? அதனால அதுக்கு நல்லா நீங்க கவனம் கொடுத்து நேரம் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்து அஸ்டீரியாஸ், ஒப்பியூரா இதெல்லாம் தான் இதோடைய
உதாரணங்கள் என்னெல்லாம் உதாரணம் இருக்கு பார்த்துக்கோங்க. ஆஸ்டீரியாஸ் இருக்கு, கைனஸ் இருக்கு, ஆன்டிடாட் இருக்கு, கொக்யூமேரியா இருக்கு, ஒப்பியூரா இருக்கு. இப்போ சி குக்கும்பர் எது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கொக்யூமேரியா. இந்த மாதிரி நீங்க பாத்துக்கணும். இப்படிதான் கேட்பாங்க உங்களுக்கு எக்ஸாம்ல. நீங்க உங்களுக்கு கேட்கறப்போ நீங்க வந்துட்டு குழப்பிடாம ஞாபகம் வச்சுக்கணும். அதுவும் முக்கியமா ஃபிஷ்ன்னு வர்ற எந்த இடத்துலயுமே குழப்பிடாதீங்க. இங்க கொடுத்துருப்பான் டெவில் ஃபிஷ்ன்னு கொடுத்துருப்பான், அது ஒரு மொலஸ். ஆக்டோபஸ் ஒரு மொலஸ். ஆனா ஸ்டார் ஃபிஷ்ங்கிறது எக்கைனோடர்ம். குழப்பிடக்கூடாது. மொலஸ்க்கும் எக்கைனோடர்ம்ஸ்க்கும் நிறைய குழப்பங்கள் நேரும். அதனால அதுல மட்டும் குழப்பிக்காம நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்து நம்ம போக போற அடுத்த பைலம் ஹெமிகார்டாட்டா. ஹெமிகார்டாட்டா என்பது இப்பதான் கார்டேட்ஸ் பக்கமா நம்ம நகர்றோம். திருப்பி உங்களுக்கு ஒருத்தர் ஞாபகப்படுத்திடுறேன். கார்டேட்னா என்னது, நான் கார்டேட்னா என்னது. நான் கார்டேட்ல நோட்டோ கார்டு இருக்காது, கார்டேட்ல நோட்டோ கார்டு இருக்கும். நோட்டோ கார்டுனா என்னது, தண்டுவடத்துடைய தண்டுவடம் சரியான நிலையில வளர்ச்சி அடையாதப்போ, கருவுல இருக்கிறப்போ தண்டுவடத்துடைய அந்த பகுதிக்கு பேரு தான் நோட்டோகார்ட். கரு வளர்ச்சி அப்போ எந்த பகுதி தண்டுவடத்தை உருவாக்க போதோ அதுதான் நோட்டோகார்ட். இப்ப அந்த நோட்டோகார்ட் சரியான விதத்துல டெவலப் ஆகியிருந்தா, வளர்ச்சி அடைஞ்சிருந்தா அது கார்டேட். நோட்டோகார்டே இல்லைன்னா அதுக்கு பேரு நான் கார்டேட். அந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பைலம் தான் ஹெமிகார்டேட். ஹெமிகார்டேட்ங்கிறது முதல்லாம் கார்டேட்ஸ்குள்ளதான் படிச்சிருந்தோம். ஆனா இப்போ இது ஒரு தனியான பைலம்ல நான் கார்டேட்ஸ்குள்ளேயே தான் வச்சிருப்பாங்க. ஹெமிகார்டேட் கார்டேட்டா நான் கார்டேட்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப தெளிவா கொடுத்துருக்கா. ஹெமிகார்டேட்ங்கிறது நான் கார்டேட் தான். இதை கார்டேட்ஸா படிச்சிருந்தோம், ஆனா இப்ப அது நான் கார்டேட்டா வச்சிருக்கோம். ஹெமிகார்டேட்ல ஒரு ரூடிமெண்ட்ரி ஸ்ட்ரக்சர், அதாவது ரூடிமெண்ட்ரினா என்னது, சரியா வளர்ச்சி அடையாத முதிர்ச்சி அடையாத ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். எங்க காலர் ரீஜியன்ல கழுத்து பகுதியில ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஸ்டோமோ கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டோமோ கார்டு தான் நோட்டோ கார்டு மாதிரியே தெரிகிறதுனால இதை நம்ம ஹெமிகார்டேட்டான்னு சொல்லியிருக்கோம். ஆனா உண்மையில இது எந்த 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 வகைப்பாடுல வருது, கார்டேட்டா நான் கார்டேட்டா அப்படின்னு கேட்டா இது நான் கார்டேட் தான். ஸ்டோமோ கார்டை பார்த்தா நோட்டோ கார்டு மாதிரியே இருக்கிறதுனால வேணா இதுக்கு நம்ம இதை நம்ம தனியா இந்த மாதிரி பேர் கொடுத்து வச்சிருக்கோம். ஆனா உண்மையை சொல்ல போனா இது நான் கார்டேட் தான், மறந்துடவே கூடாது. Phylum consists of a small group of worm-like marine animals. ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே மெரைன், ஆல் ஆர் மெரைன். அகைன் எக்கினோடர்ம்ஸ் மாதிரியே தான் இதுவும், ஆல் ஆர் மெரைன். அதே மாதிரி ஆர்கன் சிஸ்டம், லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இதை நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு. பைலாட்டரலி சிமெட்ரிக்கல் சொல்ல தேவையில்லை, ட்ரிப்ளோபிளாஸ்டிக் சொல்ல தேவையில்லை, சீலோமேட் சொல்ல தேவையில்லை. பாடி இஸ் சிலிண்ட்ரிக்கல் அண்ட் கம்போஸ்ட் ஆஃப், இதோடைய 3 பார்ட்ஸ். என்னெல்லாம் 3 பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா இது முக்கியம். பாடி இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ப்ரோபோசிஸ். ப்ரோபோசிஸ் தான் வளைந்த கிடையாது. ப்ரோபோசிஸ்னா நீளமான கூம்பு வடிவத்துல இருக்கக்கூடிய மூக்கு பகுதி, காலர்னா கழுத்து பகுதி, ட்ரங்க்னா மிச்ச பெரிய உடல் பகுதி. இது எல்லாம் இந்த மூணு முக்கியமான வகைப்பாட்டுல இதோடைய நம்ம உருவத்தை நம்ம பிரிக்க முடியும். ஓப்பன் சர்க்குலேஷன் அப்படின்னு நினைப்பா, உறுப்புகள் எல்லாமே ரத்தத்துல மிதந்துட்டு இருக்கும். எந்த ரத்த குழாயும் இருக்காது, ரத்த ஓட்டத்துக்காண்டி. அதுதான் சர்க்குலேஷன். ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ கில்ஸ். இது ரொம்ப ரொம்ப என்ன சொல்ல சுலபமான விஷயம் தான். எக்ஸ்கிரீஷனுக்கு இது பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் ப்ரோபோசிஸ் கிளாண்ட். அது முன்பகுதியில தான் இருக்கு. முன்பகுதியில இருக்கக்கூடிய ஒரு சுரப்பியை பயன்படுத்தி, அந்த சுரப்பிக்கு பேர் ப்ரோபோசிஸ் கிளாண்ட்னா சுரப்பி, சரியா? சுரப்பியை பயன்படுத்தி அது தன்னுடைய கழிவுகளை வெளியேற்றிடும். அதே மாதிரி செக்ஸஸ் ஆர் செப்பரேட், ஃபர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னல், டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 உதாரணம் தான். 2 உதாரணத்துக்கும் கிளாசஸ் பேர் இருக்கும். பலானோ கிளாசஸ், சாக்கோ கிளாசஸ். உங்களுக்கு என்சிஆர்டில கொடுத்திருக்கிற இந்த வரைபடத்துக்கு பலானோ கிளாசஸ், இது சாக்கோ கிளாசஸ் வரைபடம் கொடுக்கல, இதோடைய படம் தான் கொடுத்திருக்காங்க. இது பலானோ கிளாசஸ் அப்படின்னு ஞாபகம். அதுக்கு அடுத்து 10வது பைலம் ரொம்ப முக்கியமான பைலம், கார்டேட்டா. இந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கு முக்கியமான அனிமல் கிங்டமே நமக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்ல வேணும். அந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் கார்டேட்டா. சரியா? கார்டேட்டா நம்ம நல்லா முக்கியத்துவம் கொடுத்து ஒழுங்கா சீரா படிக்கணும். கார்டேட்டா நம்ம ஆரம்பிக்க போறோம். பார்த்துக்கோங்க, கார்டேட்டாக்கும் நான் கார்டேட்ஸ்க்கும் என்ன முக்கியமான வித்தியாசம், இது பார்த்துக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். கார்டேட்ஸ்ல 5 முக்கியமான விஷயம் இருக்குப்பா. நீங்க அதை பார்த்துக்கணும். கார்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா நோட்டோ கார்டு இருக்கும். 2வது முக்கியமான விஷயம் என்னதுன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மூளையும் ஸ்பைனல் கார்டு. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் எப்படி இருக்கும், டார்சலா இருக்கும், அதாவது முதுகு பக்கத்துல இருக்கும். சிங்கிள் இருக்கும், ஒண்ணுதான் இருக்கும். அதே மாதிரி ஹாலோவா இருக்கும். ஹாலோனா என்னது, அதுக்குள்ள ஒரு ஓட்டை போற மாதிரி இருக்கும். ஆனா நான் கார்டேட்ஸ்ல அப்படியே இருக்கு ஆப்போசிட். வென்ட்ரல், டபுள் அண்ட் சாலிட்னா உள்ள ஓட்டை இருக்காது. சரியா? அதுக்கு அடுத்து
பாரிங்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா கில் ஸ்லெட்ஸ் இருக்கும். கில் ஸ்லெட்ஸ்னா சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும் பாரிங்ஸ்ல. ஆக்சுவலா நம்ம மனிதர்களும் கார்டேட்ஸ் தான், ஆனா நமக்குள்ள இந்த கில் ஸ்லெட்ஸ் தெரியறது இல்லை. ஏன்? இது கரு வளர்ச்சி எப்போ இருக்கும், அதுக்கு அடுத்து மறைஞ்சு போயிடும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எப்ப எல்லா நேரத்திலுமே அது இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஏதோ வளர்ச்சியை ஏதோ ஒரு பகுதியில, வளர்ச்சி அந்த கால அளவுல ஏதோ ஒரு பகுதியில மட்டும் இந்த இந்த 5 விஷயத்துல ஏதோ ஒண்ணு இருந்தா அப்ப அது கார்டேட்ஸ் தான். சரிங்களா? அதுக்கு அடுத்து போஸ்ட் ஏனர்டைன். நமக்கு அதே மாதிரி வால் இல்ல, அப்ப நம்ம கார்டேட் கிடையாதா? நம்ம கார்டேட் தான். மனுஷங்க தான் ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சு முதிர்ச்சி அடைஞ்ச மிருக கூட்டம்னா மனிதர்கள் தான். ஆனாலுமே இதுல வந்துட்டு நமக்கு வால் இல்லை, அப்ப நம்ம கார்டேட் கிடையாதுன்னா நம்ம கார்டேட் தான். வால் எப்ப இருக்கும் அப்படின்னா கருவளர்ச்சி அப்போ சின்ன வால் மாதிரி ஒரு சின்ன உறுப்பு இருக்கும், அதுக்கு அடுத்து அது அப்படியே மறைஞ்சு போயிடும். இப்போ கார்டியட்ஸ்க்கான 5 முக்கியமான பகுதி நிலையில நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த 5 விஷயம் இல்லைன்னா இதுதான். நோட்டோ கார்டு இருக்கணும், சிஎன்எஸ் இருக்கணும், நோட்டோ கார்டு இருக்கணும், நோட்டோ கார்டு இருக்கணும், சிஎன்எஸ் இருக்கணும், பாரிங்ஸ்ல கில் ஸ்பிளிட்ஸ் இருக்கணும், ஹார்ட் வென்ட்ரலா இருக்கணும், போஸ்ட் ஏனல் டெயில் இருக்கணும். இந்த 5மே ரொம்ப முக்கியம், மறந்துடவே கூடாது. சரிங்களா? இது நான் கார்டியட்ஸ்ல இருக்காது. அதுக்கு அடுத்து இப்ப நம்ம இங்க இருந்து வரும். இப்போ இதெல்லாமே நீங்க பாத்திருப்பீங்க, இது நமக்கு முக்கியம் கிடையாது. இப்ப நம்ம இந்த இடத்துக்கு வந்துருவோம். கார்டேட்ஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த வரைபடம் ரொம்ப முக்கியம். இங்க கொடுத்துருக்காங்க கார்டேட்டா கேரக்டரிஸ்டிக்ஸ் 4.16, அது ரொம்ப முக்கியம். அந்த வரைபடம் ஒன்று கொடுத்துருக்கான், அது ரொம்ப பேசிக்கான வரைபடம் தான். எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்களா? இருக்காது. இது கருவளர்ச்சியில ஏதோ ஒரு நிலையில அந்த மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்ல வரான். சரிங்களா? அதுக்கு அடுத்து பைலம் கார்டேட்டா இஸ் டிவைடட் இன்டு 3 சப் பைலா. இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இந்த இடத்துல இருந்துதான் நம்ம கொஞ்சம் கவனம் கொடுத்து பார்க்க வேண்டியதா இருக்கு. 3 சப் பைலா இருக்கு. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தப்ப எல்லாமே பைலா, ஆனா இந்த இடத்துல தான் சப் பைலா ஆரம்பிச்சிருக்கு. சப் பைலா என்னெல்லாம் இருக்கு? யூரோ கார்டேட்டா அல்லது டியூனிகேட்டா. யூரோ கார்டேட்டாக்கு இன்னொரு பேர் டியூனிகேட்டா, யூரோ கார்டேட்டா, செஃபாலோ கார்டேட்டா அல்லது வர்டிபிரேட்டா. நம்ம இதுல கடைசியில வர்டிபிரேட்டால வரும். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா வகைகளிலுமே மனிதர்கள் கடைசியா தான் வருவாங்க. ஏன்னா நம்ம தான் ரொம்ப கடைசியா உருவான உயிரினங்கள். அதே மாதிரி எல்லாத்தையும் விட முதிர்ந்த உயிரினங்களும் நம்ம தான். அதனாலதான் நம்ம எல்லாத்துலயுமே கடைசியில வரும். சரிங்களா? மனிதர்கள் தான் கடைசியில வரும். வேற என்ன இருக்கு? யூரோகார்டேட்டா, செஃபாலோகார்டேட்டா, வர்டிபிரேட்டா, 3மே இருக்கு. யூரோகார்டேட்டா, செஃபாலோகார்டேட்டா அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையாத கார்டேட்ஸ், அதனால அதுக்கு புரோட்டோ கார்டேட்ஸ் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. இது வெறும் தண்ணியில மட்டும்தான் வாழக்கூடியது. வெறும் தண்ணியில மட்டும்தான் வாழக்கூடியதுன்னு அப்படின்னு நம்ம சில பைலா பார்த்துருப்போம். என்னது? எக்கைனோடர்மேட்டா அண்ட் ஹெமிகார்டேட்டா. ரெண்டுமே வெறும் உப்பு தண்ணியில தான் வாழக்கூடியது. அதே மாதிரிதான் புரோட்டோகார்டேட்ஸ். புரோட்டோகார்டேட்ஸ்ங்கிறது யூரோகார்டேட்டா, செஃபாலோகார்டேட்டா ரெண்டுமே புரோட்டோகார்டேட்ஸ். புரோட்டோகார்டேட்டா புரோட்டோகார்டேட் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த யூரோகார்டேட்டால நோட்டோகார்ட் வெறும் லார்வாவினுடைய வால்ல மட்டும்தான் இருக்கும். வளர்ந்த உயிரினத்துடைய வால்ல கூட கிடையாது, வெறும் லார்வாவுடைய வால்ல மட்டும்தான் இருக்கும். செஃபாலோகார்டேட்டால தலையில இருந்து வால் வரைக்கும் அந்த நோட்டோகார்டு இருக்கும் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான இது ஒரு பிரிவினை. யூரோகார்டேட்டால நோட்டோகார்ட் லார்வாவுடைய வால்ல மட்டும்தான் இருக்கு. வளர்ந்த உயிரினத்துடைய வால்ல கூட கிடையாது, வெறும் லார்வாவுடைய வால்ல. செஃபாலோகார்டேட்டால மொத்த உயிரினத்துடைய தலையில இருந்து வால் வரைக்கும் ஃபுல்லா நோட்டோகார்டேட்டா வளர்ந்துருக்கும் தான். நோட்டோகார்ட் வளர்ந்துருக்கும் தான், ஆனாலும் இது கார்டேட் கிடையாது. ஏன்னா இது அந்த அளவுக்கு வளர்ச்சி நிலையில முதிர்ச்சி அடையாததுனாலதான் இந்த ரெண்டையுமே நம்ம புரோட்டோகார்டேட்ஸ் சொல்லி வச்சிருப்போம். ஆனாலும் இது கார்டேட் தான். இது கார்டேட்டா இல்லையான்னு கேட்டா அது கார்டேட் தான், ஆனாலுமே சரியான நிலையில வளர்ச்சி அடையாத கார்டேட் அது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. உதாரணங்கள் என்னெல்லாம் இருக்கு? யூரோ கார்டேட்டாக்கு 3 உதாரணம் இருக்கு. அசிடியா சல்பாடோலியோலம். நீங்க சொல்றப்போ நீங்க இதெல்லாம் அப்படியே நீங்க திருப்பி சொன்னீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஞாபகம். நான் படிக்கிறப்ப நான் சொல்லி பார்த்துருக்கேன். அசிடியா சல்பாடோலியோலம் தான் யூரோ கார்டேட்டா சொன்னா, இது நீங்க ஒரு 10 வாட்டி சொல்லி பாருங்க உங்களுக்கு ஞாபகம். இது செஃபாலோகார்டேட்டால 2 இருக்கு, பிராங்கியோஸ்டோமா, ஆம்பியாக்சிஸ் அண்ட் லான்சிலெட். இந்த 2 தான் முக்கியம். ஆம்பியாக்சிஸ், லான்சிலெட் தான் முக்கியம். ரொம்ப ரொம்ப எதிர்பாராத நேரங்கள்ல இதுவும் கொடுத்துருவான், இந்த பேரும் கொடுத்துருவான். ஆனா பொதுவா கொடுக்குற பேர் இந்த தான், ஆம்பியாக்சிஸ் அண்ட் லான்சிலெட் தான். மெம்பர்ஸ் ஆஃப் த சப் பைலம் வர்டிபிரேட்டா. அந்த 3வது பைலம் சப் பைலம் இருக்கா, வர்டிபிரேட்டா. இந்த வர்டிபிரேட்டால எம்பிரியானிக் பீரியட்ல மட்டும்தான் நோட்டோகார்டு இருக்கும். அப்ப எந்தெந்த நிலைகள்ல நோட்டோகார்டு எந்தெந்த பைலம்ல இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி பரிசையில கேட்கறது. யூரோகார்டேட்டால லார்வல் டெய்ல மட்டும்தான் நோட்டோகார்டு இருக்கும். யூரோகார்டேட்டாவுடைய லார்வல் டெய்ல மட்டும்தான் நோட்டோகார்டு இருக்கும். இதே செஃபாலோகார்டேட்டுடைய தலையில இருந்து வால் வரைக்கும் தன்னுடைய ஃபுல் லைஃப்ல, அதாவது முழு லைஃப்லயும் அந்த செஃபாலோகார்டேட்ல அந்த நோட்டோகார்டு இருக்கும்.
ஆனா வர்டிபிரேட்டால பாத்தீங்கன்னா எம்பிரியானிக் டெவலப்மெண்ட்ல மட்டும் தான் நோட்டோகார்ட் இருக்கும். அது கரு வெளியே வந்ததுக்கு அடுத்து நோட்டோகார்ட் இருக்காது. சரிங்களா? அப்ப இங்கே ஒரு வரி கொடுத்துருக்கா. இது ரொம்ப சுலபமான வரி தான். ஆனாலும் சில குழந்தைங்க இது குழப்பிக்குவாங்க. வெர்டிபிரேட்ஸ் ஆர் ஆல் கார்டேட்ஸ். ஆல் வெர்டிபிரேட்ஸ் ஆர் கார்டேட்ஸ். எல்லா வெர்டிபிரேட்டும் கார்டேட் தான். ஏன்னா எல்லா வெர்டிபிரேட்டும் கார்டேட்டுக்குள்ளதான் வருது. ஆனா எல்லா கார்டேட்டுமே வெர்டிபிரேட் கிடையாது. ஏன் எல்லா கார்டேட்டும் வெர்டிபிரேட் கிடையாது? ஏன்னா சில கார்டேட்ஸ் யூரோ கார்டேட்ஸாவோ இல்ல செஃபாலோ கார்டேட்ஸாவோ இருக்கலாம். சரிங்களா? அவ்வளவுதான். ரொம்ப சுலபம், ரொம்ப சுலபமா நீங்க அவசியம். அதே மாதிரி வெர்டிபிரேட்ஸ் பத்தி ஒரு சின்ன சின்ன விஷயம் மட்டும் இங்க கொடுத்துருக்கான். வெர்டிபிரேட்ஸ்க்கு ஒரு வென்ட்ரல் மஸ்குலர் ஹார்ட் இருக்கும். 2, 3 அல்லது 4 அறைகள் கொண்ட இதயம் இருக்கும். அறைகள்னா சாம்பர்ஸ். இந்த 2, 3 or 4 அறைகள் கொண்ட இதயம் இருக்கும். அதே மாதிரி இதோடைய சிறுநீரகம் பாத்தீங்கன்னா கிட்னி, சிறுநீரகம் தான் கழிவு வெளியேற்றத்துக்கு யூஸ் பண்ணும். அதே மாதிரி ஆஸ்மோ ரெகுலேஷனுக்கும் கழிவு வெளியேற்றத்துக்கும் சிறுநீரகத்தை தான் பயன்படுத்தும். பேர்டு அப்பெண்டேஜஸ் which may be fins or limbs. பின் எதுல இருக்கும்? பின்னா செதில்கள், நம்ம மீன்ல பார்க்கக்கூடியது. லிம்புனா கைகால், நமக்குள்ள பார்க்கக்கூடியது. இதெல்லாமே தான் பேரட் அப்பெண்டேஜ். இதுக்கு சொல்றாங்க ஏன்னா 2 சைட்ல இருக்கும். வலதுபுறமோ இடதுபுறமோ 2 பக்கமும் இருக்கும். அதே மாதிரி வெர்டிபிரேட்ஸ் எல்லாமே ரேடியலா பைலாட்டரலி சிமெட்ரிக்கலா, எல்லாமே பைலாட்டரலி சிமெட்ரிக்கல் தான். அதுவும் மறந்துடக்கூடாது நீங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இங்க ஒரு அட்டவணை கொடுத்துருக்கேன். அந்த அட்டவணை ரொம்ப முக்கியம். வெர்டிபிரேட்டாவை எப்படி எல்லாம் பிரிச்சிருக்காங்க டிவிஷன் அப்படின்னா 2 டிவிஷன் முக்கியமா இருக்கு. ஒன்னு ஏனாட்டா, ஒன்னு நாத்தோஸ்டோமாட்டா. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடவே கூடாது. ஏனாட்டா, நாத்தோஸ்டோமாட்டா. ஏனாட்டா அப்படின்னா ஜா இல்லாதது. ஜான்னா என்னதுப்பா? தாடை. தாடை இல்லாத உயிரினம் எல்லாமே ஏனாட்டா. தாடை கொண்ட உயிரினம் எல்லாமே நாத்தோஸ்டோமாட்டா. இந்த நாத்தோஸ்டோமாட்டாவை நம்ம 2 சூப்பர் கிளாஸா பிரிக்க முடியும். கிளாஸ் கிடையாது, சூப்பர் கிளாஸ். இதனால கிளாஸ் கிடையாது, நம்ம கிளாஸ்க்குள்ள வரல. கிளாஸ் இல்லாம சூப்பர் கிளாஸ் பாக்குறோம். இவ்வளவு நேரம் நம்ம டிவிஷன் பார்த்திருக்கோம், சப் பைலம் பார்த்துட்டோம், சப் பைலம் பார்த்துட்டோம், இப்ப டிவிஷன் பார்த்தோம். இப்ப இதுக்குள்ள நம்ம சூப்பர் கிளாஸ் பார்க்கிறோம். சூப்பர் கிளாஸ்ல 2 சூப்பர் கிளாஸ், பீசஸா இருக்கலாம் இல்ல டெட்ராபோடாவா இருக்கலாம். பீசஸ்னா மீன்கள் எல்லாமே பீசஸ் தான். டெட்ராபோடான 4 கால்கள் கொண்ட உயிரினங்கள் எல்லாமே டெட்ராபோட்ஸ் தான். ஏனாத்தாங்கிறது தாடை இல்லாத உயிரினங்கள். அதுல ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்கு, அது சைக்ளோஸ்டோமாட்டா. மிச்சம் எல்லாமே பிரிக்க நீங்க பாத்துக்கலாம். இந்த அட்டவணை படி நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமா அமைஞ்சு. சரிங்களா? நம்ம இப்ப அந்த அட்டவணை வழியா போகும். All living members of the class Cyclostomata are ectoparasites. Ectoparasites என்னதுப்பா? உயிரினத்துக்கு வெளியே வாழக்கூடிய, அந்த உயிரினத்துக்கு வெளியே அதை சார்ந்தே வாழக்கூடிய எல்லா உயிரினங்களையும் எக்டோபாரசைட். ஒரு நிமிஷம், அதான் நம்ம எக்டோபாரசைட்ஸ் அப்படின்னு நம்ம பேர் கொடுத்து வச்சிருக்கோம். சரிங்களா? சைக்ளோஸ்டோமாட்டால இருக்கிற எல்லாமே எக்டோபாரசைட்ஸ் தான். ஆன் சம் ஃபிஷஸ், சில மீன்களுக்கு வெளிப்புறத்துல அதை சார்ந்து வாழக்கூடிய ரொம்ப சின்ன சின்ன உயிரினங்கள் தான் இந்த சைக்ளோஸ்டோமாட்டா. இது கார்டேட் தான், இதுல நோட்டோகார்ட் இருக்கும் தான். ஆனா அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையாதது. மனிதர்கள் அளவுக்கு எதுவுமே வளர்ச்சி அடையலைங்கிறது நீங்க ஞாபகப்படும். இது சைக்ளோஸ்டோமாட்டால வருது அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுல தாடை இருக்கா இல்லையா? இல்ல. அதனாலதான் இதோடைய வாய் ஒரு மாதிரி சப்பையா மொக்கையா இருக்கு. இதுக்கு தாடை கிடையாதுன்ற காரணத்தினால. They have an elongated body with 6 to 15 pairs of gill slits. இந்த சைக்ளோஸ்டோமாட்டால இருந்து உண்மை சொல்ல போனா பல கேள்விகள் கேட்கப்படும். அவங்க அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க, ஆனா கேட்கணும்னு நினைச்சா அவங்க நிறைய கேள்விகள் கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது சைக்ளோஸ்டோமாட்டா. இந்த வண்ணம் தெரியுதான்னு தெரியல, வேற கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். சைக்ளோஸ்டோமாட்டால இந்த என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா 6 to 15 pairs of gill slits. ரொம்ப முக்கியமான விஷயம். pairs of gill slits. 6 to 15 gill slits கூட கிடையாது, pairs of gill slits. இதை மறந்துடாதீங்க, pairs of gill slits. சரியா? அதுக்கடுத்து என்ன சொல்லலாம் இதை பத்தி அப்படின்னா, they have a sucking mouth. sucking and circular mouth without jaws. no jaws. ஜான தாடை இல்ல, அது சொல்லியாச்சு. circular and sucking mouth. உறிஞ்சி எடுத்துக்கிறதுக்காண்டி. உரியுதுன்னா எதனால இது உரியுது? ஏன்னா இது மித்த உயிரினங்கள் மேல சார்ந்திருக்கு. ஏன்னா இது எக்டோ பாரசைட், அதனாலதான் இது உரியுது. டிவாய்டுனா என்பது கிடையாதுன்னு அர்த்தம். ஸ்கேல்ஸ் அண்ட் பின்ஸ் ஆர் ஆப்சென்ட். நோ ஸ்கேல், நோ பின். செதில்கள் கிடையாது. செதில்கள் இல்லாத உயிரினம். மீன் மாதிரி தெரியும், ஆனா மீன் மட்டும் எப்பயுமே சொல்லிடக்கூடாது, ஏன்னா இதுல செதில்கள் கிடையாது. அதே மாதிரி கிரேனியம் அண்ட் வெர்டிபிரல் காலம் ஆர் கார்டிலேஜினஸ். கார்டிலேஜுக்கும் எலும்புக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கார்டிலேஜுங்கிறது வேற, கார்டிலேஜ்ங்கிறது ரொம்ப வளையக்கூடிய, ரொம்ப வளைஞ்சு கொடுக்கக்கூடிய சில ஸ்மூத்தான விஷயங்கள், ஸ்மூத்தான உறுப்புகள் பேரு தான் கார்டிலேஜ். அது எலும்புக்கும் கார்டிலேஜுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு. கார்டிலேஜ்னால உருவாக்கப்பட்ட என்னதுப்பா இது கிரேனியம் அண்ட் வெர்டிபிரல் காலம் இருக்கு. கிரேனியம்னா மண்டையோடு, வெர்டிபிரல் காலம்னா தண்டுவடம்.
சர்க்குலேஷன் க்ளோஸ்ட் டைப் முக்கியமான பாயிண்ட். சர்க்குலேஷன் க்ளோஸ்ட் டைப் இருக்கும். சைக்ளோஸ்டோம்ஸ் ஆர் மெரைன், தண்ணியில தான் வாழும். ஆனா குஞ்சு பொரிக்கிற நேரத்துல, ஸ்பானிங்னா குஞ்சு பொரிக்கிற நேரம், அந்த நேரத்துல மட்டும் நல்ல தண்ணிக்கு போயிடும். அது நல்ல தண்ணிக்கு போனதுக்கு அடுத்து சில நாள்லயே செத்துரும். அந்த குஞ்சுகள் எல்லாமே ஆனா திருப்பி மெட்டமார்பசிஸ்னா இந்த உருவத்தை மாத்திக்கிட்டு திருப்பி உப்பு தண்ணிக்குள்ள வந்துடும். புரியுது நம்புறேன். சைக்ளோஸ்டோம்ஸ் என்ன பண்ணுவோம், தண்ணி உப்பு தண்ணியில தான் வாழும். ஆனா நல்ல தண்ணிக்கு போகும் குஞ்சு பொரிக்கிற நேரத்துல, குஞ்சு பொரிச்சதுக்கு அடுத்து இறந்து போயிடும். அந்த குஞ்சுகள் மட்டும் திருப்பி உப்பு தண்ணிக்கு திருப்பி வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜாலஸ் வெர்டிபிரேட்டுக்கு ஒரு உதாரணம் கொடுத்திருக்கா, பெட்ரோமைசான் மிக்சின், ரெண்டுமே இதோடைய உதாரணங்கள் தான். சரியா? இதுக்கு அடுத்து இப்போ இதோட நம்ம சைக்ளோஸ்டோமாட்டா முடிஞ்சிருச்சு. சைக்ளோஸ்டோமாட்டா முடிஞ்சதுக்கு அடுத்து அடுத்தது நம்ம பார்க்க போறோம். இங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் நமக்கு 5 கிளாஸஸ் இருக்கு. 5 கிளாஸ் இருக்கு. கிளாஸ்னா எந்த கிளாஸ் நான் சொல்றது, உங்களுடைய வெர்டிபிரேட்டால இருக்க கிளாஸ் சொல்ல வரேன். நமக்கு இன்னும் 5 கிளாஸ் தான் இருக்கு. இந்த 5 கிளாஸ் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொதல் மீன், அதுக்கடுத்து ஆம்பிபியன்ஸ், அதுக்கடுத்து ரெப்டைல்ஸ், அதுக்கடுத்து ஏவ்ஸ்னா பறவைகள், அதுக்கடுத்து மேமல்ஸ்னா பாலூட்டிகள். நம்ம இதுலதான் வரும். இந்த மேமல்ஸ்லயே கடைசியில கடைசியில இருக்கிற ரொம்ப வளர்ச்சியில முதிர்ச்சி அடைந்த உயிரினங்கள் தான் நம்ம. எது? மேன். மிச்சம் எல்லாமே அந்த அளவுக்கு வளராது. சிங்கமோ புலியோ கரடியோ சிறுத்தையோ எல்லாமே பாலூட்டி தான், எல்லாமே மேமல் தான். ஆனா எல்லாத்தையுமே விட ரொம்ப ரொம்ப கால நிலையிலையும் முதிர்ச்சி நிலையிலையும் வளர்ந்து மேல இருக்கிற உயிரினம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நம்ம தான். இப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம கான்ட்ரிக்டைஸ்க்கு போகலாம். கான்ட்ரிக்டைஸ்னா கார்டிலேஜ்னாலேயே தன்னுடைய உடல் அமைப்பு இருக்கும். மொத்த உடலுமே கார்டிலேஜ்னாலேயே உருவாயிருக்கும். அதுக்கு பேரு தான் கான்ட்ரிக்டைஸ். கான்ட்ரிக்டைஸ்க்கும் ஆஸ்டிக்டைஸ்னா எலும்புகளால தன்னுடைய உடல் ஃபுல்லா அமைஞ்சிருக்கும். முட்கள் எல்லாமே எலும்பால அமைஞ்சிருக்கும். அதுக்கு பேரு ஆஸ்டிக்டைஸ். முட்கள் எல்லாமே கார்டிலேஜ்னால அமைஞ்சிருக்கு. இதுல எந்த இடத்துலயுமே குத்துற மாதிரி முட்கள் இருக்காது அப்படின்னா அதுக்கு பேர் கான்ட்ரிக்டைஸ். தே ஆர் மெரைன் அனிமல்ஸ். எல்லாமே மெரைன் தான் வித் ஸ்ட்ரீம்லைன்டு பாடி. ஸ்ட்ரீம்லைன்டுனா என்னதுப்பா, முற்பக்கத்தை பாத்தீங்கன்னா இந்த ஏரோப்ளேன் தான் ஸ்ட்ரீம்லைன்டு. முற்பக்கத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கூம்பு நிலையில இருக்கும். ஏன் அப்படி இருக்கு? ஏன்னா அது நீந்திரத்துக்கு ரொம்ப சுலபமா இருக்கிற மாதிரி ஒரு உடல் அமைப்பு இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் பேரு தான் ஸ்ட்ரீம்லைன்டு பாடிஸ். ஸ்ட்ரீம்லைன்டு பாடி இருக்கும். கார்டிலேஜனஸ் எண்டோஸ்கெலிட்டன் இருக்கும். தன்னுடைய உள்ளமைப்பு கார்டிலேஜ்னால உருவாகி இருக்கும். மவுத் இஸ் பிளேஸ்ட் வென்ட்ரலி. எப்படின்னா மீனுடைய வாய் இப்படி இருக்கும். இது நீங்க எங்க பாத்திருப்பீங்க? இது நீங்க ஷார்க்ல பாத்திருப்பீங்க. ஷார்க்ல, சுறாமீன்ல இந்த மாதிரி பாத்திருப்பீங்களா? நீங்க இந்த படத்தெல்லாம் பாத்திருப்பீங்கன்னா இந்த திகில் படத்துல எல்லாம் இந்த மாதிரி வரும். இதுதான் கான்ட்ரிக்டைஸ். இதே எப்படி இருக்குன்னா இது ஆஸ்டிக்டைஸ். வாய் வென்ட்ரலா இருக்கக்கூடிய வாய்ப்பகுதி அது எதுல பார்க்க முடியும் அப்படின்னா கான்ட்ரிக்டைஸ்ல பார்க்க முடியும். டெர்மினல் வாய்ப்பகுதி ஆஸ்டிக்டைஸ்ல பார்க்க முடியும். மறந்துடக்கூடாது. நோட்டோகார்டு முழு வாழ்நாளையும் இருக்கும். இது நான் இதுக்கு மேல சொல்ல தேவையில்லை. நோட்டோகார்டு முழு வாழ்நாளையுமே எப்பயுமே இருக்கும் தான் எல்லா கார்டேட்ஸ்லயுமே, பெரும்பாலான கார்டேட்ஸ்ல. கில் ஸ்லேட்ஸ் ஆர் செப்பரேட் அண்ட் வித்தவுட் ஓப்பர்குலம். ஓப்பர்குலம் அப்படிங்கிறது கில் கவர். கில் கவர்னா தன்னுடைய அந்த கில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கில்களை மேல மறைக்கிறதுக்கு சதை பகுதி இருக்கணும் பொதுவா. ஆனா அந்த சதை பகுதி இல்லைன்னா அதோடைய வடிவம் இந்த மாதிரி தெரியும். அந்த சதை பகுதி இருந்தா அந்த எல்லாமே மறைஞ்சிருக்கும். கான்ட்ரிக்டைஸ்ல மறையாம வெளியே இருக்கும். ஏன்னா கில் கவர் கிடையாது, கில் ஸ்லிட்ஸ் கிடையாது. கில் ஸ்லிட்ஸ் இருக்கும். ஆனா அதை மூடுறதுக்கு ஒப்பர்குலம் இருக்காது. ஆஸ்டிக்டைஸ்ல தான் ஒப்பர்குலம் இருக்கும். ஸ்கின் ஸ்டஃப் கண்டெய்னிங் மைன்யூட் பிளக்காய்டு ஸ்கேல்ஸ். மறந்துடாதீங்கப்பா, இந்த ஸ்கேல்ஸுக்கு பேர். இதுல செதில்கள் இருக்கும்னா ஏன்னா இது மீன்னாலே செதில்கள் இருக்கும். ஆனா இந்த செதில்கள் 2 விதமான செதில்கள் இருக்கும். இந்த செதில்களுக்கு பேரு பிளக்காய்டு ஸ்கேல்ஸ். மறந்துடக்கூடாது. அதுக்கடுத்து டீத் ஆர் மாடிஃபைடு பிளக்காய்டு ஸ்கேல்ஸ் தட் பேக்வர்ட்லி டைரக்டட். அதாவது பற்கள் இப்படி இருக்கும், பின்னோக்கிய பற்கள் இருக்கும். அதுக்கு பேரு தான் backwardly directed teeth. Their jaws are very powerful. Animals are predaceous. Predaceous என்னது? இறைகளை தேடி உண்ணக்கூடிய உயிரினங்கள் தான் இது. எந்த மாதிரி? சுறாமீன் மாதிரி. ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் பிளாடர் ரொம்ப முக்கியமான வரி. ஏர் பிளாடர்னா காத்து நிறைந்த பைகள் இந்த உடலுக்குள்ள இருக்குமா இருக்காதான்னா இருக்காது. They have to swim constantly to avoid sinking. அப்போ காத்து இல்லைன்னா, அதுக்கு உள்ள காத்து நிறைந்த பைகள் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? இது ரொம்ப சுலபமாவே நீந்தாத வேலையில ரொம்ப சுலபமா இது மூழ்கிடும். அப்போ மூழ்காம இருக்கணும்னா இது நீந்திக்கிட்டே தான் இருக்கணும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஏர் பிளாடர் இதுல இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு இந்த வரைபடம் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஆனாலுமே நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஓவரால நீங்க மேல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கிற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன்.
சரியா? அதுக்கடுத்து ஆஸ்டிக் டைஸ் பத்தி பாத்துக்கலாம். போத் மெரைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர். இது பாத்தீங்கன்னா வெறும் மெரைன் சொன்னேன், ஆனா இங்க ஃப்ரெஷ் வாட்டராவும் இருக்கலாம், மெரைனாவும் இருக்கு. அங்க கார்டிலேஜஸ் எண்டோஸ்கெலிட்டன் சொன்னேன், இங்க போனி எண்டோஸ்கெலிட்டன். இங்கேயுமே பாடி ஸ்ட்ரீம் லைன் தான். ஏன்பா, எனக்கு எந்த தண்ணியில உப்பு தண்ணியா இருந்தாலும் நல்ல தண்ணியா இருந்தாலும் நீந்துறது தானே, நீந்துறப்போ அது சுலமா இருக்கணும், அதுக்கு ஸ்ட்ரீம் லைன் ஆன உருவம் தான் இருக்கணும். மவுத் இஸ் மோஸ்ட்லி டெர்மினல் சொன்னீங்கன்னா, மவுத் இஸ் டெர்மினல். தே ஹேவ் 4 pairs of gills. 4 பேர் ஆஃப் கில்ஸ் இருக்கும். இந்த பக்கம் 4, அந்த பக்கம் இங்கிட்ட பின்னாடி 4 இருக்கும். இந்த எல்லாமே they are covered by operculum on each side. They are covered by operculum. இந்த ஸ்கின்ல இங்கேயும் செதில்கள் இருக்கும்னா, ஆனா இந்த ஸ்கேல்ஸ் கவர் பண்றதுக்கு they have ctenoid or cycloid scales. ஆனா இங்க இங்க வேற விதமான ஸ்கேல்ஸ் இருந்துச்சு. இங்க டீனாய்ட் ஸ்கேல்ஸ் இருக்கும். இங்க ஏர் பிளாடர் இருக்கும். அதனால ரெகுலேட் பயான்சி. பயான்சின்னு என்னது? நீர், அது மிதப்புத்தன்மை. இது மிதக்கிறதுக்கு பயன்படுறதுக்கு வந்து ஏர் பிளாடர் இருக்கு. இந்த ஏர் பிளாடர் இல்லைன்னா இது நம்மளுடைய கான்ட்ரிக் டைஸ் மாதிரி எப்பயுமே நீந்திக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். நீந்திக்கிட்டே இருக்கணும்னா அப்போ அது வந்துட்டு நீந்தாட்டி இது மூழ்கிடும் கான்ட்ரிக் டைஸ். ஆனா இது நீந்தாட்டியும் இதனால மிதக்க முடியும். எதனால? ஏன்னா இதுக்கு ஏர் பிளாடர் இருக்கு. அதே மாதிரி ரெண்டுலையுமே ஹார்ட் இஸ் 2 சேம்பர்ட். கான்ட்ரிக் டைஸாவும் இருக்கட்டும், ஆஸ்ட்ரிக் டைஸாவும் இருக்கும், ஹார்ட் இஸ் 2 சேம்பர்ட். தே ஆர் கோல்ட் பிளட்டட். கோல்ட் பிளட்டட்னா என்னது? தன்னுடைய உடலுடைய தட்பவெட்ப நிலையை இதனால கண்காணிச்சுக்க முடியாது. உடல்ல இருக்கிற தட்பவெட்ப நிலைய தனக்கு பிடிச்ச நேரத்துல மாத்திக்க முடியாது. ஆனா நம்மளுடைய உடல்ல அப்படி கிடையாது. தே லேக் த கெப்பாசிட்டி டு ரெகுலேட் தர் பாடி டெம்பரேச்சர். ரொம்ப முக்கியமான வரி. தே ஆர் கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸ். பட் வி ஹியூமன்ஸ் நம்ம வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ். சரிங்களா? அதே மாதிரி கான்ட்ரிக் டைஸ்ல ஒரு முக்கியமான வரி இருக்கு. சம் ஆஃப் தெம் ஹேவ் எலக்ட்ரிக் ஆர்கன்ஸ், சம் ஆஃப் தெம் ஹேவ் பாய்சனஸ் ஸ்டிங். எலக்ட்ரிக் ஆர்கன்ஸ் இருக்கலாம் சிலதுல பாய்சனஸ் ஸ்டிங் இருக்கலாம். எலக்ட்ரிக் ஆர்கன்ஸ்னா என்னது? தொட்டா ஷாக் அடிக்கிற சில உயிரினங்கள் இருக்கு, சில மீன் வகைகள் இருக்கு, அதுதான் எலக்ட்ரிக் ஆர்கன். உதாரணம் டார்பீடோ. ஆனா இதுல பாய்சனஸ் ஸ்டிங் என்னது? விஷத்தன்மை கொண்ட கொக்கிகள் இருக்கலாம் சிலதுல. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? ட்ரைகானும் டார்பீடோவும் ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ். இந்த 2 உதாரணத்தையுமே மாத்தி மாத்தி குழப்பிடுவீங்க. எதுல ஸ்டிங் இருக்குன்னு கேட்டா டார்பீடோன்னு, எதுல எலக்ட்ரிசிட்டி இருக்குன்னு கேட்டா ட்ரைகானும் சில பேர் எழுதிட்டு வருவாங்க. இந்த தவம் மட்டும் பண்ணிடாதீங்க. செக்ஸஸ் ஆர் செப்பரேட். செக்ஸஸ் இதுக்கு அடுத்து வந்து எல்லாத்துலயும் செப்பரேட்டா தான் இருக்கும், அதனால குழப்பத்து தேவையில்லை. மேல்ஸ்ல பெல்விக் பின்ஸ் பேர் கிளாஸ்பர்ஸ். இது ஒரு முக்கியமான வரி. ஆஸ்டிக் டைஸ்ல இது இருக்காது. In males, pelvic fins bear claspers. Claspers-னா இந்த pelvic fins-ல pelvic fin-னா இடுப்பு பகுதியில இருக்கக்கூடிய பின்ஸ்ல கீழே போக போக இந்த இடத்துல வர்ற அந்த பின்ஸ்ல மட்டும் கிளாஸ்பர்ஸ் அப்படின்னு சில கொக்கி விதமான வடிவங்கள் இருக்கும். இந்த கொக்கி வந்துட்டு எதனால அப்படின்னா உடலுறவு மேற்கொள்றப்போ இதுக்கு பயன்படும். ஆண்கள்ல மட்டும் அது பயன்படும், பெண்கள்ல இருக்காது. சரியா? பெண்கள்ல இது இருக்காது. இதுக்கு உதாரணம் என்னன்னா ஸ்கோலியோடான், ரிஸ்டிஸ், ஹர்கரடான், ட்ரைகான். இந்த எல்லாமே மற்ற இறை தேடும், இது எல்லாமே இறை தேடும் உயிரினங்களா இருக்கும். அதனால இது பிரெடேஷியஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? அதே மாதிரி இங்க என்னெல்லாம் இருக்கு? செக்ஸுவல் செப்பரேட், ஃபெர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல், மோஸ்ட்லி ஓவிபாரஸ். ஏன் ஓவிபாரஸ்? இதனால முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கக்கூடிய உயிரினங்கள். ஆனாலும் டெவலப்மெண்ட் டைரக்ட் தான். என்னெல்லாம் உதாரணங்கள் இருக்கு? இங்க 2 விதமான உதாரணங்கள் கொடுக்கலாம். என்னது? மெரைன் அல்லது ஃப்ரெஷ் வாட்டர். எப்படி நீங்க தனித்தனி ஞாபகம். மெரைன்ல என்ன வருது, ஃப்ரெஷ் வாட்டர்ல என்ன வருது, அக்வேரியம்ல நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய உயிரினங்கள் என்ன இருக்கலாம். எல்லாமே ஆஸ்டிக் டைஸ் தான். ஆனா எல்லாத்துக்கும் நீங்க உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? மெரைன்ல என்னெல்லாம் வருது? எக்ஸோசேட்டஸ், ஹிப்போகேம்பஸ். ஃப்ரெஷ் வாட்டர்ல என்னெல்லாம் வருது? லேடியோ, காட்லா, கிளாரியாஸ். அக்வேரியம்ல என்னெல்லாம் வளர்க்கலாம்? பெட்டா அண்ட் டெரோபிலம். இது எல்லாமே என்னதுப்பா? இந்த எல்லாத்துக்குமே நீங்க நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த எல்லாத்துக்குமே நீங்க இதோடைய தனிப்பெயர்கள், சயின்டிபிக் நேம்ஸும் ஞாபகம் வச்சுக்கணும். பொதுவா நம்ம வழக்குல நம்ம பயன்படுத்திக்கிற அந்த பெயர்களை நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதா இருக்கும். அப்போ காமன் நேமும் தெரிஞ்சுக்கணும், சயின்டிபிக் நேமும் தெரிஞ்சுக்கணும். ரெண்டுமே முக்கியம் தான். இந்த எல்லா உயிரினங்களையுமே ரெண்டுமே முக்கியம் தான். சரிங்களா? அந்த விஷயத்தை மட்டும் நீங்க மறந்துடவே கூடாது. எப்பயுமே 2 விதமான பெயர்களும் முக்கியம் தான் அப்படிங்கறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அதுக்கடுத்து கிளாஸ் ஆம்பிபியாக்குள்ள நம்ம போக போறோம். கிளாஸ் ஆம்பிபியா, கிளாஸ் ரெப்டைல்ஸ், கிளாஸ் ஏ, அப்புறம் கிளாஸ் மேமல்ஸ். 4மே இருக்கு. இந்த 4ஐயுமே நம்ம இப்போதைக்கு நம்ம ஆம்பிபியா மட்டும் முடிச்சிருவோம். ஆம்பிபியா, ஆம்பினா 2, பியானா பயோ, அதாவது உயிர் வாழ்றது. 2 விதமான நிலைகளிலுமே உயிர் வாழ்றது. எந்த நிலைகள் உயிர் வாழ்றது? நீர்நிலையா இருந்தாலும் சரி, நிலமா இருந்தாலும் சரி, 2லயுமே உயிர் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு பேரு தான் ஆம்பிபியன்ஸ். As the name indicates, ஆம்பிபியன்ஸ்னால தண்ணிலையும் வாழ முடியும், நிலத்திலையும் வாழ முடியும். இந்த எல்லா ஆம்பிபியன்ஸோடைய உடலை நம்ம 2ஆ பிரிக்க முடியும். மறந்துடக்கூடாது, 3ஆ கிடையாது, 2ஆ பிரிக்க முடியும். ஹெட்டும் ட்ரங்கும்.
சில உயிரினங்கள்ல வால் இருக்கலாம், சிலதுல இல்லாம போகலாம். அப்ப ஆம்பிபியன்ஸோடைய உடல் பாகுபாட்டுல எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, ஆம்பிபியன்ஸை நம்ம உடல் வாரியா நம்ம பிரிக்கிறப்போ எப்படி நம்ம பிரிக்கணும் அப்படின்னு கேட்டா, ஆம்பிபியன்ஸை பிரிக்கையில ஹெட்டும் ட்ரங்க்கும் தான் இருக்கு. ஹெட் அண்ட் ட்ரங்க் தான் எப்பயுமே இருக்கும். டெய்ல் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம், சொல்ல முடியாது. டெய்ல் மே பி பிரசன்ட் இன் சம். ஆம்பிபியன் ஸ்கின்ல ஸ்கேல் கிடையாது, செதில்கள் கிடையாது. மீன்ல தான் நம்ம செதில்கள் பார்க்க முடியும், ஆம்பிபியன்ஸ்ல செதில்களை பார்க்க முடியாது. கண்கள்ல கண்ணிமைகள் இருக்கும். டிம்பானம் அப்படின்னு ஒரு சின்ன பகுதி, சின்ன உறுப்பு காது கிட்ட இருக்கும். அந்த சின்ன உறுப்பு தான் இயர் மாதிரி. காது போன்ற ஒரு உறுப்பு இருக்கும். சரியான காது இருக்கா அப்படின்னா கிடையாது, உருப்படியான ஒரு காது கிடையாது. ஆனா காது போன்ற ஒரு உருவம் அதுக்கு இருக்கும். அதை நீங்க மறந்துட கூடாது. அதுக்கு அடுத்து ரெஸ்பிரேஷனுக்கு என்னெல்லாம் பயன்படுது? அலிமெண்டரி கெனால் இருக்குப்பா, அலிமெண்டரி கெனால் இருக்கு, யூரினரி கெனால் இருக்கு, ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இருக்கு. மூணுமே ஒரு காமன் துளைக்குள்ளதான் போய் திறக்கும். ரொம்ப முக்கியம். இந்த குளோயாக்காங்கிற இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கலாம். அலிமெண்டரி கெனால், அலிமெண்டரி கெனால்னா என்னது? நம்ம சாப்பிடுறப்ப சாப்பிடுற அந்த உணவு குழாய், அல்லது நுரையீரல் குழாய், அதாவது சுவாச குழாய், அல்லது கழிவுகளை வெளியேற்ற குழாய். மூணுமே சேர்ந்து ஒரே இடத்துலதான் போய் திறக்கும். அதுக்கு சுவாச குழாய்ங்கிற உடல் இருக்கு. அப்போ என்னது? நம்மளுடைய உங்களுடைய எல்லா உயிர் 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 செல்களும், அப்ப ஆண்குறியில இருந்து வரக்கூடிய அல்லது பெண்குறியில இருந்து வரக்கூடிய எல்லா உயிரணுக்களுமே இந்த ஒரே துளை வழியா தான் வெளியே வரும். அதுக்கு பேரு தான் குளோயாக்கா. சரி, அதுக்கடுத்து ரெஸ்பிரேஷனுக்கு என்ன பயன்படுது அப்படின்னா, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கில்லாவும் இருக்கலாம், லங்காவும் இருக்கலாம், ஸ்கின்னாவும் இருக்கலாம். கில்லுங்கிறது எப்போ பயன்படும்? தண்ணிக்குள்ள இருக்கிறப்ப பயன்படும். ரொம்ப முக்கியம். கில்லுங்கிறது தண்ணிக்குள்ள இருக்கிறப்ப பயன்படும், லங்குங்கிறது தண்ணியில இருந்து வெளியே இருக்கிறப்ப பயன்படும். ஸ்கின்னுங்கிறது சில உயிரினங்கள்ல சில வேளையில கருநிலைகள்ல மட்டும் பயன்படக்கூடியது அந்த ஸ்கின். அதுக்கடுத்து இதயம் எத்தனை அறைகளை கொண்டது அப்படின்னா 3 அறைகளை கொண்டது. இதே மீன்கள்ல பார்த்தோம்னா 2 அறைகள் தான் இருந்துச்சு. மீன்கள் எந்த 2 விதமான மீன்களையுமே 2 அறை இதயம் தான் இருந்துச்சு. ஆனா ஆம்பிபியன்ஸ்ல 3 அறை இதயம் இருக்கு. அதே மாதிரி இந்த 3 அறையில என்னெல்லாம் இருக்குன்னா, ஏபிஏ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆரிக்கல், ஒரு வென்ட்ரிக்கல், ஒரு ஆரிக்கல். அதாவது 2 ஆரிக்கலும் ஒரு வென்ட்ரிக்கலும் இருக்கக்கூடியதுதான் இந்த ஏவிஏ அப்படிங்கிற இந்த மூணு அறை இதயம் அப்படின்னு சொல்ல வரேன். அதுக்கடுத்தது யார்? கோல்ட் பிளடட். கோல்ட் பிளடட்னா என்னது? இதனால தன்னுடைய உடல் தட்பவெட்ப நிலையை மாற்றிக்க முடியாது. செக்ஸஸ் ஆர் செப்பரேட் என்னது? ஆணும் பெண்ணும் தனித்தனியானது. ஃபர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னல் என்னது? இதனுடைய இனச்சேர்க்கை அல்லது உயிரின சேர்க்கை வெளியே தான் நடக்கும், உடலுக்கு வெளியே தான் நடக்கும். ஓவிபாரஸ்னா என்னது? முட்டையிட்டு குஞ்சு பிரிக்கக்கூடியது. டெவலப்மெண்ட் இன்டைரக்டா என்னது? இதனுடைய கருநிலைகளும் இதனுடைய வளர்ந்த நிலைகளும் வேற வேற மாதிரி தெரியுது. எக்ஸாம்பிள்ல சிலது கொடுத்திருக்கான், பியூபோ, ரானா, ஹைலா, சாலமெண்ட்ரா, இக்தியோபிஸ் அப்படின்னு. இது முக்கியம். இக்தியோபிஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது லிம்ப்லெஸ், கால்கள் இல்லாத, கால்கள் இல்லாத அந்த உயிரினம் தான் இது இக்தியோபிஸ். இக்தியோபிஸ்ங்கிறது இது மரத்துல பார்த்திருக்கலாம். பாம்பு மாதிரியே தெரியும், ஆனா பாம்பு கிடையாது. ஏன்னா ரொம்ப முக்கியமா இது பாம்பு மாதிரியே தெரியும், ஆனா இது பாம்பு கிடையாதுன்னு எதனாலப்பா? ஏன்னா இதுக்கு காது இருக்கும், இதுக்கு டிம்பானம் இருக்கும், இதோடைய கண்ணுல கண்ணிமைகள் இருக்கும். அதே மாதிரி இதோடைய தோலை பாத்தீங்கன்னா இது வந்துட்டு எந்த மாய்ஸ், அதாவது ஈரப்பதத்தோட இருக்கும். ஆனா நம்ம பாம்புகளை பார்த்தா தோல்ல ஸ்கேல்ஸ் இருக்கும், கண்ணுல கண்ணிமை இருக்கும், ஆனா காது இருக்காது. அதனால பாம்பு ரெப்டைல்ஸுக்கும் ஆம்பிபியன்ஸுக்கும் அதுதான் வித்தியாசம். ரெப்டைல்ஸ்ல உங்களுடைய தவளை வகைகள் எல்லாமே வந்துடும். பல்லி வகைகளோ பாம்பு வகைகளோ எல்லாமே உங்களுடைய ரெப்டைல்ஸ்ல வரும். ஆம்பிபியன்ஸ்ல உங்களுடைய தவளை வகைகள் வரும். தப்பா சொல்லிட்டேன். ஆம்பிபியன்ஸ்ல தவளை வகைகள் வரும். உங்களுடைய பல்லி வகைகள், பாம்பு வகைகள் எல்லாமே ரெப்டைல்ஸ்ல வரக்கூடியது. நம்ம ரெப்டைல்ஸ் எடுத்துப்போம். சரியா? அடுத்த வகுப்புல நம்ம ரெப்டைல்ஸ் பார்க்கலாம். ரெப்டைல்ஸ் வந்து ஆரம்பிக்கிறோம். சரிங்க.